गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुनाथ महाराज की जय। आण्डाळ तिरुवडिगळे अनेक शरणम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति। स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। अन्नवयल पुதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையால் நாடி நீ வேங்கடவர் தென்னை விதி என்ன மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு। गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। सर्वत्र गोविन्द नाम संकीर्तनं गोविन्द गोविन्द। ஸ்ரீயப்பதியான பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பரம கிருபையினாலையும் ஆச்சாரியையாகவும் சத்குருநாதராகவும் நமக்கு விளங்கக்கூடிய ஆண்டாள் பிராட்டியினோட பரம கருணையினாலையும் இன்றைய தினம் தை திருநாள் பொங்கல் நன்னாள் அன்னைக்கு திருப்பாவையோட கடைசி பாசுரமான வங்க கடல் கடைந்த அப்படின்ற பாசுரத்தையும் ஆண்டாள் திருக்கல்யாண வைபவத்தையும் ஸ்மரிக்கக்கூடிய ஒரு பரம பாக்கியம் நம்ம எல்லாருக்குமே கிட்டே இருக்கு. ஆண்டாள் பிராட்டி சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே அப்படின்னு 30 பாசுரங்கள் பாடி கொடுத்திருக்கா. அழகழகா மணிமணியா ஒரு பா மாலை, ஒரு அழகான மாலையை தொடுத்து கொடுத்திருக்கா ஆண்டாள் பிராட்டி. இந்த 30 பாசுரங்கள்னால தன்னையே ஏறிட்டு கொண்டு, தன்னையே ஒரு இடைச்சையா நினைச்சுண்டு, அதுவும் வெறும் இமிடேஷன் அப்படின்றது கிடையாது, வெறும் ஒரு நாடகம் அப்படின்றது கிடையாதாம். இப்ப நம்ம மேடை ஏறி இன்னாரா நடிக்கணும், இன்னார் போல நடிக்கணும் அப்படின்னா அந்த பாவம் நமக்கு அந்த ஒரு மனுஷனை போலவோ அந்த ஒரு நாயகனை போலவோ ஒரு சில சமயம் இருக்கும். விரும்ப மனப்பாடமா நம்ம அந்த டைலாக் எல்லாம் சொல்லிட்டு வந்துடலாம். ஆனா அந்த ஒரு மனுஷனாகவே வாழ முடியுமா அப்படின்னா தெரியாது. ஆனா ஆண்டாள் பிராட்டி எப்படின்னா அது அனுகரணம்னு சொல்லுவா. ஏறிட்டு கொண்டு தன்னையே ஒரு இடர்ச்சியா நினைச்சுட்டு, ஒரு ஆய்குலத்து பெண்ணா நினைச்சுட்டு அவளோட பாஷையெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாளாம். எப்படின்னா கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் அப்படின்னு சிறுவீடு மெய்யுதல் அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு வார்த்தை. அது ஆட்சியர்களுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. எருமை எல்லாமே காலத்தால எழுந்த உடனே எந்த வேலையுமே பண்ணாம முதல்ல சிறுவீடு மெய்தல் அப்படின்னு சொல்லி அந்த பனித்துளிகள்லாம் இருக்கக்கூடிய அந்த புல் எல்லாத்தையுமே மேய்ஞ்சிட்டு வருமாம். அதுக்கப்புறமா எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா பெருவீடு அப்படின்னு பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு வயலுக்கு போய் எல்லா புல்லையும் சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவா. அப்போ சிறுவீடு மெய்தல் அப்படின்றது ஆயர்களுக்குன்னே தெரிஞ்ச ஒரு வார்த்தை. அது அவளுக்கு தெரியுது. அப்போ ஏறிட்டு கொண்டு அவளே தன்னை ஒரு ஆய்ச்சியாவே மாத்தின்ட்டா. அப்போ முதல் 29 பாசுரங்கள்ல மார்கழி திங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லா பாசுரங்கள்லயும் தான் ஒரு இடச்சி, தான் ஒரு ஆயர் குலத்து பெண் அப்படின்றதையே பாடிட்டு வரா. முதல் 5 பாசுரங்கள் மூலியமா, அதுவும் இந்த ஏறிட்டு கொள்றது அப்படின்றது என்னன்னா பாஷன்றது மட்டும் இல்ல, நட உட பாவனை அப்படின்றதுல எல்லாத்து மூலியமாகவும் தான் ஒரு இலக்கிய பெண்ணாக இருக்கா. அதுவும்
இடையர்கள் எல்லாருமே, இந்த கோபிகைகள் எல்லாருமே பானையெல்லாம் தலையில தான் வச்சுப்பா இல்லையா? அப்படி பானையில தலையில வைக்க வைக்க அந்த தயிர் பாலோட மனமானது அவளோட கூந்தல்ல வர ஆரம்பிச்சிருந்தான். இந்த ஒரு பாசுரத்தை, இந்த ஒரு திருப்பாவைய சாதிக்கும் போது ஆண்டாள் பிராட்டிக்குமே கூந்தல்ல நறுமணம் வந்திருந்தான். அதுவும் தயிர் பால் வெண்ணையோட நறுமணம் எல்லாம் அவ கூந்தல்ல வந்திருந்தான். அந்த அளவுக்கு தான் மாறிவிட்டாள். தான் நடிக்கவில்லை, தான் வெறும் கற்பனை செய்ததுன்றது இல்லை, தான் மாறிவிட்டாள். மாறுவது அப்படின்றது அவ இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரே கிருஷ்ணன் இருக்கக்கூடிய கோகுலம். வடபத்திரசாயியே கிருஷ்ணன். வடபத்திரசாயியோட கோயிலே நந்தகோபாலனோட கிரகம். அங்க இருக்கக்கூடிய திருக்குளமே யமுனை நதி அப்படின்னு எல்லாமே அப்படியே மாறி போயிடுத்து. ஆண்டாள் பிராட்டிக்கு 30 நாள் நோன்பு இருக்கா. முதல் 5 பாசுரம் அப்படின்றது எப்படியெல்லாம் நம்ம நோன்பு செய்யணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரா. 5 நிலைகள்ல பெருமாள் இருக்கார். பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சன் அப்படின்னு. அப்படி பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைகுண்டாதிபதியா நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு முதல் பாசுரத்திலையும், விபவம் பார்க்கடலுள் பைய துயின்ற பரம நடிபாடி அப்படின்னு 2வது பாசுரத்துல விபவம்னு சொல்லக்கூடிய க்ஷீராப்தியில வாசம் பண்ணக்கூடிய அந்த பார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பரமனை அவ பாடுறான். 3வது விபவ அவதாரம், ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் பாடின்னு வரா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னு பாடுறான். 4வது அந்தர்யாமி. அந்தர்யாமினா நமக்குள்ள இருக்கக்கூடியவன். அத ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கை கரவேல் ஆழியுள் புக்க முகந்து கொடார் தெரி ஊழி முதல்வன் உருவம் போல் நீ கருத்த பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்றதிருந்து வலம் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சாரங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்கிறாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு அங்க உள்ள புகுந்து அங்கேருந்து அந்த ஜலத்தை வெளில எடுத்துட்டு வரணும் அப்படின்னு ஆழிமழை கண்ணா நீங்க எல்லாருமே அசாதாரணமா 30 நாளுமே இந்த பாசுரங்களுடைய அர்த்தங்களை அதோட விளக்க உரைய 30 நாளுமே கேட்டுன்னு வந்துட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆழிமழை கண்ணால என்ன சொன்னான்னு. அதனால அந்தர்யாமியா, எப்படி அந்தர்யாமியா நமக்குள்ள இருக்கக்கூடிய பெருமாள் நம்ம அப்படி பாக்குறோமோ, அவர் எல்லாம் செஞ்சு வைக்கிறார் அப்படின்ற பாவம் இருக்குமோ, அது போல ஆண்டாள் பிராட்டி அந்த சமுத்திரத்துக்குள்ள போய் அந்த புக்கு முகர்ந்து கொடார் தேரி அப்படின்னு பாடுறா 4வது பாசுரத்துல. 5வது பாசுரத்துல அர்ச்சாவதாரம் அப்படின்னு சொல்லி மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னு யமுனை துறைவனா இருக்கக்கூடிய வடமதுரையில இருக்கக்கூடிய அந்த மதுராதிபதிய பாடுறாள் ஆண்டாள் பிராட்டி. அப்போ ஒரு அவதாரமும் சொல்லியாச்சு, அந்தர்யாமியும் சொல்லியாச்சு, அவன் அர்ச்சாவதார மூர்த்தியா இருக்கவும் அதையும் சொல்லி இப்படி எல்லா நிலையிலையும் இருக்கக்கூடிய பெருமாளை நாம் பாடி முதல்ல எடுத்த உடனே திருப்பாவையோட சாரம் என்ன அப்படின்னா, பாடி 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 எப்பவுமே அவனை பாடணும். கீர்த்தனீய சதா ஹரிஹி அப்படின்னு அவன் நாமத்தையே உச்சரிச்சென்றிருந்து அவன் நாமத்தையே பாடுவதுதான் மிகச் சிறந்த வழி அப்படின்றதுதான் ஆண்டாள் பிராட்டி முதல்ல இருந்து காமிச்சு கொடுத்துருக்கான். இப்படி முதல் 5 பாசுரங்கள் மூலியமா பாடி அப்படின்றத நம்மளோட ஒப்ஜெக்டிவ எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுதான் நம்மளோட தியரி எல்லாம் எடுக்கிறோம்னா ஆப்ஜெக்டிவ எஸ்டாப்ளிஷ் பண்றது. அந்த மாதிரி அவன் நோன்பு இருந்தா, ஆனா அந்த நோன்பு இருந்ததுல அந்த திருப்பாவைய சாரமா எடுத்தோம் அப்படின்னா நாமத்தை பாடுவது அப்படின்றதுதான் சாரமாக விளங்கக்கூடியது. அந்த நாமத்தை முதல் 5 பாசுரங்கள் மூலியமாகவே கிட்டத்தட்ட ஒரு 15 பாசுரங்கள் பேலோ ரெம்பாவாய் அப்படின்னு எல்லா இடத்துலயும் பாடின்னு நாமத்தை பாடுவதிலேயே அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கா ஆண்டாள் பிராட்டி. அப்படி முதல் 5 பாசுரங்கள்ல முக்கியமா 5 நிலையில இருக்கக்கூடிய பெருமாளையும் பாடி அப்படின்னு சொல்றான். அதோட மட்டும் இல்லாம இந்த பாவை நோன்பு எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். பாவை நோன்பு எதற்காக? பெருமாளை அடையணும். தானே ஒரு ஆய்ச்சியா இருக்கான். அவ எல்லாருக்கும் என்ன சொல்லியிருக்கானா, மழை வரணும்ன்றதுனால வேண்டிக்கோங்கோ, பாவை நோன்பு இருங்கோ அப்படின்னு அந்த ஊரார்லாம் சொல்லியிருக்கா. ஆனா இவாளுக்கு என்னன்னா ஆடட் பெனிஃபிட், அதோட இன்னும் ஒண்ணு கோர்த்து என்ன சொல்ல போறோம் அப்படின்னா,
ஊராருக்காகலாம், இந்த ஊர்ல இருக்கக்கூடியவா எல்லாருக்காகவும் செழுமை, நல்ல நீர், நல்ல நில வளம் இதெல்லாம் கிடைக்கணும், நல்ல செழுமையா எல்லாரும் இருக்கணும், நல்ல மழை பெய்யணும், இதெல்லாம் ஊர்ல இருக்கக்கூடியவாளுக்காக ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாமும் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், இப்படி இந்த பாவை நோன்பு இருந்தால் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் ஜன்னல் ஊடுகையுள்கள பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காதை புத்திருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குளம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து, இப்படி செல்வம் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு போறா. அவளுக்கு என்ன அப்படின்னா, உத்தமன் பேர் பாடி நாமும் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் நீங்காத செல்வம் நிறைந்து, அவன் பேரை பாடினோம் அப்படின்னா நீங்காத செல்வமான அவனே கிடைச்சிருவான், நீங்காத செல்வமான அந்த கிருஷ்ணனே நமக்கு கிடைப்பான், அவன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு நோம்பே அப்படின்னு இந்த நோன்பு நோக்குறான். இதுக்கு என்ன விதிமுறைகள் அப்படின்றது 2வது பாசுரத்துல சொல்லின்னு வரா. நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறு புகந்தேலோர் எம்பாவை. நெய் சாப்பிட மாட்டோம், பால் சாப்பிட மாட்டோம், அதிகாலையில எழுந்துட்டு நீராடுவோம், மையிட்டுக்க மாட்டோம், மலர் நாங்களா சூடிக்க மாட்டோம், நம்மளோட பெரியவா எல்லாம் எதை சொல்லியிருக்காளோ அதையே செஞ்சு அவ எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாளோ அதை செய்ய மாட்டோம், கிட்ட போய் புகார் சொல்ல மாட்டோம், நிறைய தானம் பண்ணுவோம், உய்வதற்கு 6 வழி உண்டு, அந்த உய்யும் எண்ணி இந்த பிரபத்தி மார்க்கத்தையே எண்ணி அவனையே எண்ணி உகந்து அதிலேயே லயிச்சு இருக்க போறோம் அப்படின்னு சொல்றா. முதல் பாசுரத்தின் மூலியமா யார நம்ம அடைய போறோம் அப்படின்னு, நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான். இந்த பறை அப்படின்றத முதல் பாசுரத்திலேயே சொல்றா. பறை அப்படின்றது பரிசு. இந்த பரிச நந்தகோபனோட குமரனான ஏறார்ந்த கண்ணியினோட யசோதையினோட இளம் சிங்கமான கார்மேனி உடையவன் செங்கன் உடையவன் கதிர் மதியம் போல் முகத்தான் சூரிய சந்திரன் ஒத்த முகத்தை உடையவன் அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்லி 5வது பாசுரத்தின் மூலியமாகவும் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்று மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்பேற்பட்டவனை அப்படின்னு இத்தனை ஐ அப்படின்னு இவனை தான் நாங்கள் எல்லாருமே தூயோமாய் வந்து தூய்மையா வந்து தூமலர் தூவி தொழுது எல்லா அர்ச்சனைகள் எல்லாம் பண்ணி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, அவனை வாயினால பாட போறோம், மனசினால சிந்திக்க போறோம். போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். அவன் கிட்ட போய் நின்ன உடனே நம்ம பாவம் எல்லாம் புசுக்கப்படும். அப்பேற்பட்டவனை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கிறதுக்காக நாங்க எல்லாரும் வந்திருக்கோம் அப்படின்னு முதல் 5 பாசுரம். ரொம்ப முக்கியமான பாசுரம். 5 அறியா மானிடவரை இவ்வையம் சுமப்பதும் வம்பே அப்படின்னு சொல்லியிருக்கா. 5 அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த 5 ஆண்டாள் பிராட்டிக்கு எல்லாமே மார்க்ஸ் தான், எல்லாமே கால்குலேஷன் தான். 5 அப்படின்னா 5 5 25 பிளஸ் 5 5, அப்ப 25 பிளஸ் 5 30. இந்த 30 பாசுரத்தை யாருக்கெல்லாம் தெரியாதோ, யாரெல்லாம் இதுபடி நடக்க மாட்டேன்றாலோ, யாரெல்லாம் இது புரிஞ்சுக்கலையோ அவ எல்லாருமே வையம் சுமப்பதும் வம்பே. இந்த பூமா பிராட்டி பூமி தேவி இவா எல்லாரையுமே சுமப்பதே ஒரு வம்பு, இவா எல்லாரையும் சுமக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்ப அந்த 5 அந்த தனித்து ஒரு 5 இருக்கு இல்லையா, அந்த 5 தான் முதல் 5 பாசுரம். ஏன்னா இந்த முதல் 5 பாசுரங்கள்னால முன்னுரை, என்னெல்லாம் பண்ணணும், யாரை சேவிக்க போறோம், என்ன பண்ண போறோம், எப்படி எல்லாம் இருக்கணும், இதனால நமக்கு என்ன கிடைக்க போறது எல்லாத்தையும் சொல்லிடுறா. நம்ம ராமாயணத்தை எடுத்துட்டாலும் கூட முதல் பாலகாண்டத்துல முதல் சர்க்கமா இருக்கக்கூடியது சங்கேப ராமாயணம். சங்கேபமா ஒரு சங்கிரகமா ஒரு கேப்சூல் மாதிரி நம்ம இதுக்கு மேல விஸ்தாரமா 24,000 ஸ்லோகத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்றத சுருக்கமா ஒரு 100 ஸ்லோகத்தின் மூலியமா வால்மீகி பகவானும் நாரத ரிஷியும் நம்ம கொடுத்திருக்கா. அது போல சுருக்கமா என்ன நடக்க போறது அப்படின்றத முதல் 5 பாசுரத்துல கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது 10 பாசுரங்கள் 6வதுல இருந்து 15வது பாசுரம் வரைக்கும் அந்த ஆயர் குலத்துல 5 லட்சம் பெண்மணிகள் இருந்தாலும், 5 லட்சத்து கோபிகைகள் இருந்தாலும்,
அத்தனை பேரையும் எழுப்பணும்னா 5 லட்சத்து பாசுரம் நமக்கு அமைஞ்சிருக்கும். அதனால அந்த 5 லட்சம் பேரையுமே ஒரு ஒரு பகுதியா ஒரு பாகமா பிரிச்சுட்ட ஆண்டாள். அவ 5 லட்சம் பேர்ல இருந்து ஒரு பிரதிநிதி, ஒவ்வொருத்தர் போல ஒவ்வொருத்தர் மாதிரி அப்படின்னு 10 முக்கியமான பிரதிநிதிகள். இவாளை போலதான், இவாளை கூப்பிட்டோம்னா இவாளை போலவே இருக்கிறவா எல்லாருமே வந்துருவா. they are also covered அப்படின்ற மாதிரி வந்துடும். அதனால 10 பேர் ஒரு உதாரணமா ஒரு சாம்பிளா எடுத்துக்கிறா ஆண்டாள் பிராட்டி. அந்த 10 பேரை 6வது பாசுரத்துல இருந்து 15வது பாசுரம் வரைக்கும் தட்டி எழுப்புறா. இந்த தட்டி எழுப்புறவா யார் அப்படின்னா, ஆச்சாரியர்கள் விளக்க உரையில கொடுக்கும்போது, அவளுடைய அந்த உரையில கொடுக்கும்போது, வியாக்கியானத்துல கொடுக்கும்போது இவாதான் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்றா. அதனாலதான் ஆண்டாள் பிராட்டியினோட பாசுரம் வேதத்துக்கே வித்தாகும், வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ்னு ஏன் சொல்லியிருக்கான்னா, ஆழ்வார்களையே தட்டி எழுப்பக்கூடியது. ஏன்னா ஆழ்வார்கள் பக்தியில ஆழ்ந்து இருக்கக்கூடியவா. அவளை தட்டி எழுப்பினாதானே அந்த அனுபவத்தை மற்றவாளோட பகிர்ந்துக்க முடியும். அதுதானே முக்கியம். அவளே ஆழ்ந்து இருந்துட்டானா நமக்கு எப்படி அந்த அனுபவம் கிடைக்கும்? இன்னைக்கு இப்படி தித்திக்க தித்திக்க இருக்கக்கூடிய இந்த திருப்பாவைய நம்மளால பாட முடியறது, அதை பத்தி பேச முடியாது, அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை அனுபவிக்க முடியறதுன்னா அவ ஆழ்ந்து எதை அனுபவிச்சாலோ அது நம்மளோட பகிர்ந்ததால தானே. அப்போ ஆழ்ந்து ஆழ்வார்கள் இருக்கா, அந்த ஆழ்வார்களை தட்டி எழுப்பினாதான் அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். அதனால ஆழ்வார்கள் எல்லாரையுமே தட்டி எழுப்புவது போல் அமைந்திருக்கக்கூடியது 6வதுல இருந்து 15வது பாசுரம். அடுத்தது, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அப்படின்னு அந்த நந்தகோபனோட கிரகத்துல யாரெல்லாம் காவலாளிகளோ அவளை தட்டி எழுப்புறான். அதுக்கப்புறமா உள்ள போய் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு நந்தகோபனை எழுப்புறா, யசோதா அம்மாவை எழுப்புறா, அப்புறம் பலராமனை எழுப்புறா. இப்படி எல்லாரையும் எழுப்பிண்டு குத்து விளக்கெரிய அப்படின்னு இருக்கக்கூடிய உந்து மதகளிற்றின் குத்து விளக்கெரிய அந்த பாசுரங்கள் மூலியமா நப்பிண்ணை பிராட்டியும் எழுப்புறா. இந்த நப்பிண்ணை அப்படின்றவள் யாருன்னா, கிருஷ்ணனுடைய மாமா பெண். கிருஷ்ணனுக்கு முதல்ல கல்யாணம் அப்படின்றது நப்பிண்ணையோட தான். பின்னை, அவள் பேர் பின்னை, நல்ல பின்னை, நல்ல பெண்ணா இருக்கிறதுனால நப்பிண்ணை அப்படின்ற பெயர். அதனால முதல்ல இருக்கக்கூடியது அந்த நப்பிண்ணை தான். அந்த நப்பிண்ணை அப்படின்றவள் தான் நீலா அப்படின்னு நம்ம சம்ஸ்கிருதத்துல சொல்றோம். அதனாலதான் தனியன் சேவிக்கும் போது நீலா துங்க ஸ்தனகிரி தட்டி சுத்தம் உத்புத்திய கிருஷ்ணம், நீலா துங்க ஸ்தனகிரி தட்டி, நீலா பிராட்டியினோட கணத்துல அந்த மார்புல தலையை வச்சுண்டு படுத்துட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணனை சுத்தம் உத்போத்திய, அப்பேற்பட்ட கிருஷ்ணனை தட்டி எழுப்புபவள் ஆண்டாள் பிராட்டி. எழுப்பி நாங்கள் உங்களுக்கு அடிமை அப்படின்னு பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரஸ் சித்தம் அத்தியாபயந்தி, எல்லா வேதத்திலையும் கொடுக்கப்பட்ட சாரமே இதுதான். நம்ம எல்லாருமே அவனுக்கு அடிமை அப்படின்ற சாரம், அந்த சாரத்தை எடுத்து உரைத்தவள் ஆண்டாள் பிராட்டி. அப்பேற்பட்டவள் தான் சூடி களைந்த மாலைய பெருமாளுக்கு சூடுறா. அதனால ஸ்வோச்சஷ்டாயம் ரஜி நிகழிதம் யா பலாத்கிருத்திய புங்கே கோதா தஸ்யை, அப்பேற்பட்டவள் சூடி கொடுத்த சுடற்கொடியை தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையார் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ன இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு அப்படின்னு சூடி கொடுத்த சுடற்கொடி. அந்த சூடி கொடுத்தவளை நாங்கள் எல்லாரும் சேவிக்கிறோம், நமஸ்கரிக்கிறோம் அப்படின்னு தனியா அமைஞ்சிருக்கு. அப்போ நீலாதேவிய தட்டி எழுப்புறா. நீலாதேவிய முன்னிட்டு, பிராட்டிய முன்னிட்டு தான் பெருமாள் கிட்ட போக முடியும். அதனால பிராட்டிய முன்னிட்டு பிராட்டிய எழுப்பி அது மூலியமா பெருமாளை எழுப்ப ஆரம்பிக்கிறார். இப்ப பெருமாள் எழுந்துட்டார். எழுந்தவரை நடந்து வர சொல்றா, சிம்ஹாசனத்துல வந்து உட்காந்துக்க சொல்றா, அமர சொல்றா. அப்படி நடந்து வந்தார் இல்லையா, அதனால அவர் கால் வலிக்க போறதே, அவரை தட்டி எழுப்பிட்டோம் ஆனா நடந்து வந்ததால அவர் கால் வலிக்க போறதேன்னு அண்டை உலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி அப்படின்னு போற்றி போற்றி அப்படின்னு அந்த பாதத்துக்கு அவ்வளவு போற்றி பல்லாண்டு பாடுறான். அதுக்கப்புறமா ஒரு பாசுரமா வந்தது எதுக்காக அப்படின்றத எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அவ கேட்கறது எல்லாமே எப்பவுமே சேவை, எப்பவுமே பகவானுடைய கமல சரணங்கள்ல அச்சஞ்சலமான பக்தியும் பிரபத்தியும் மட்டுமே.
அதனால அந்த சேவை கிடைக்கணும், என்றென்றும் சேவகமே ஏத்தி பதே கொள்வான், இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் அப்படின்னும் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்றதுல அன்னைக்குதான் 27வது நாள் இந்த பாவை நோன்பானது முடியறது. அதனால ஆடை உடுப்போம். அதுக்கு முன்னாடி சூடகமே தோல்வளையே தோளே செவிப்பூவே பாடகமே என்றனைக பல்கலவும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம். அதற்பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து இப்படி அந்த பிரசாதத்தையும் ஏத்துப்போம். நெய் பெய்து நெய் உண்ணோம்னு சொன்னா இல்லையா, அதனால இப்போ நெய் மூடி இருக்கக்கூடிய அந்த அக்கார வடிசையில நாங்க எடுத்துப்போம், அந்த பிரசாதத்தை நாங்க சாப்பிடுவோம். இப்ப எல்லா ஆபரணங்களும் போட்டுப்போம், தரிப்போம், நல்ல ஆடையெல்லாம் உடுத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடைசியில சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரடியை போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களே கொள்ளாமல் போகாது இற்றை பறைய கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உமக்கே யாம் ஆட்செய்வோம். இவ்வளவுதான். எந்த ஒரு ஜென்மாவா இருந்தாலும், எந்த ஒரு பிறவியா இருந்தாலும், எந்த இடத்துல என்ன வச்சிருந்தாலும் பரவாயில்ல. குலசேகராழ்வார் சொல்லும் போது திவிவா புவிவா மமாஸ்தம் வாசோ நரகேவா நரகாந்தக பிரகாமம் அவதீரித சாரதார விந்தௌ சரணோகே மரணேக்கு சிந்தையாமி. எந்த இடத்துல எனக்கு நீ ஜென்மா கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு திவிவா ஸ்வர்கலோகம் இருந்தாலும் பரவாயில்ல, புவிவா இந்த புவனத்துல இந்த பூலோகத்துல இருந்தாலும் பரவாயில்ல, நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, ஆனா உன்னோட கமல சரணங்கள்ல நான் நினைச்சுட்டே இருக்கணும். நாஸ்தா தர்மே நவ சுனிச்சய நைவ காமோபோகே யத் யத் பவ்யம் பவத்து பகவன் பூர்வ கர்மானு ரூபம். எனக்கு தனம் இருந்தாலும் பரவாயில்ல, செல்வம் இருந்தாலும் பரவாயில்ல, ஐஸ்வர்யம் இருந்தா பரவாயில்ல, நல்ல வித்யா இருந்தாலும் பரவாயில்ல, இது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இதெல்லாம் இருக்கட்டும், ஆனா உன்னோட கமல சரணங்கள்ல எப்பவுமே பக்தி இருக்கணும், என்னைக்குமே உனக்கே நான் சேவை பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு குலசேகராழ்வார் நிறைய ஸ்லோகங்கள் மூலியமா முக்குந்த மாலையில பாடுறார். அதே இவளும் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உமக்கே யாம் ஆட்செய்வோம், உனக்கு மட்டுமே நாங்க சேவை பண்ணுவோம், உனக்கு மட்டுமே என்னைக்குமே கைங்கரியம் பண்ணிட்டு இருப்போம். அதனால எப்படி பிறவி இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட வாழ்க்கை இருந்தாலும் பரவாயில்ல, எங்க வாசம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். எங்க கையில என்ன இருக்கு, எங்களோட காமங்கள் எங்களை மாத்தக்கூடாது. எங்க காமத்தை எல்லாமே எங்களோட இந்திரியங்கள் எல்லாத்தையுமே கட்டுப்பாடுல வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. எங்களோட இந்திரியங்களை எங்களோட கட்டுப்பாடுல வைக்கக்கூடிய மனசையும் புத்தியையும் உனக்கே சமர்ப்பிச்சுட்டோம். அதனால அத்யைவமே விஷத்து மானச ராஜஹம்சக பிராண பிரயாண சமயே கபவாத பித்தேஹி கண்டாவரோ தனவிதோ ஸ்மரணம் குதஸ்தே அப்படின்னு முகுந்த மாலையில பாடுறாரு. அன்னைக்கு என்னோட மனசானதும் இந்திரியங்களானதும் எப்படி எங்க போகும்னு எங்களுக்கு தெரியாது. அதனால இன்னைக்கே ஒரு கூடு, அந்த கூடுல என்னோட மனசான இந்த பக்ஷிய நான் இன்னைக்கே பூட்டி வச்சிட போறேன். அந்த கூடு அப்படின்றது என்னன்னா உன்னோட கமல சரணம். அந்த கூடுல என் மனசை இன்னைக்கே நான் அடைச்சு வச்சுட்டேன். கடைசி காலத்திலயோ இல்ல எந்த ஜென்மால எப்படி இருப்போமோ எங்களுக்கு தெரியாது. கப வாத பித்தேஹி கண்டாவரோதன விதோ, கபம் ஜாஸ்தியா இருக்குமா, பித்தம் ஜாஸ்தியா இருக்குமா, வாத்தம் ஜாஸ்தியா இருக்குமா, இதெல்லாம் எந்த காலத்துல எப்படி இருக்கும்னு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல உன்னோட ஸ்மரணையானது எங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு எங்களுக்கு தெரியாது. அதனால மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவை, அது எங்கேயாவது மாறி போயிட போறது, உன்னை நினைக்காம போயிட போறது. அதனால இன்னைக்கே நான் அடைச்சு வச்சுட்டேன், கிருஷ்ணா கோவிந்தா நீயே பாத்துக்கோ அப்படின்னு பிரபத்தி அடையறான். இதுதான் இந்த திருப்பாவை நோன்புனோட ஒரு மிகப்பெரிய சாரம். இதுவேதான் பறை, இதுதான் அவள் கேட்கக்கூடிய சாராம்சம். இப்படி 29 பாசுரங்கள் அற்புதமா அமைஞ்சிருக்கு. 29 பாசுரங்கள்லயும் ஏறிட்டு பேசினான். இதுக்காக தான் எடுத்தது. ஏறிட்டு தானே ஒரு ஆய்ச்சி பெண்ணா இருந்து அந்த கோகுலத்துல எல்லாரும் கோபிகைகள் எல்லாரும் எப்படி நோன்பு இருந்தா அப்படின்றத அப்பா சொல்ல சொல்ல அதை கேட்டுண்டு அதுக்கேத்த மாதிரி அவளும் இருக்காளாம். அவளுக்கு என்னன்னா சின்ன வயசுல இருந்தே கிருஷ்ணனோட கதைகளே கேட்டுட்டு வளர்ந்ததால கல்யாணம் திருமணம்னு ஒண்ணு நடந்ததுன்னா அது கிருஷ்ணனோட தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதனாலதான் பாகவதமும் விஷ்ணு புராணமும் அவர் அப்பா எடுத்து சொல்ல 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 அந்த கதைகள் எல்லாம் கேட்டுட்டு கோபிகைகள் எல்லாருமே பாவை நோன்பு இருந்தாளே, அப்ப அந்த பாவை நோன்பு காத்தியாயினி விரதம்னு சொல்லுவா. அந்த காத்தியாயினி விரதத்துல கார்த்தால அதிகார்த்தால எழுந்துண்டு
மணல் பிடிச்சு அத ஒரு தேவியா, அத காத்தியாயனியா பாவிச்சுண்டு அந்த தேவிக்கு வழிபட்டு வலமெல்லாம் வந்து பிரதட்சணமா வந்து சேவிச்சு அந்த கிருஷ்ணனே நந்தகோப சுதம் தேவி பதிமே குருதே நமக அப்படின்னு அந்த நந்தகோபனுடைய குழந்தையான கிருஷ்ணன் தான் எங்களோட பர்த்தாவா வரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். அதை எடுத்துட்டு அதை ஏறிட்டு கொண்டு அதையே ஒரு ஒரு உதாரணமா வச்சுட்டு இப்படி பண்ணி கோபிகைகள் எல்லாருமே கிருஷ்ணன் அடைந்தார்கள், அதனால நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து பண்ணினதுதான் இந்த மார்கழி நோன்பு. இத 29 பாசுரங்கள் மூலியமா ஆண்டாள் பிராட்டி பாடி முடிக்கிறார். 30வது பாசுரம் தான் ஆண்டாள் பிராட்டி ஆண்டாள் பிராட்டியா இருக்கா, கோதை நாச்சியாராக இருக்கா. 29 பாசுரம் வரைக்கும் தான் ஒரு ஆய்ச்சி பெண், கோபிகாஸ்திரி. ஆனா 30வது பாசுரத்துலதான் அவள் யோசிக்கிறா, ஆஹா இந்த நோன்பானது முடிஞ்சு கிருஷ்ணர் நம்ம முன்னாடி வந்து உட்கார்ந்து நம்ம என்ன கேட்டோமோ அதை கொடுத்துட்டா, அவன்கிட்டயே எப்பவும் பக்தியோட இருக்கணும், 7 பிறவிக்கும் அவனோடையே ஒற்றி இருக்கணும், அவனை விட்டு விலகவே கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டோம், அதையும் கொடுத்துட்டான். இதெல்லாம் கோபிகையா இருந்து கேட்டுட்டோம், ஒரு சாதாரண பெண்ணா இருந்து கேட்டுட்டோம். ஆனா நம்ம ஜெகன் மாதாவாச்சு, ஆண்டாள் பிராட்டியார் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவதரித்த சாக்ஷாத் ஸ்ரீதேவி. ஆனா பூமியிலிருந்து தோன்றியவள் அப்படின்றதால பூமாதேவியும் கூட. அதனால பூ மா தேவி அப்படின்னே அவளுக்கு பேரு. பூ அப்படின்னா பூமி, மா அப்படின்னா ஸ்ரீதேவி. அப்போ பூமா தேவி அவள்தான் ஸ்ரீதேவியும் அவள்தான் பூதேவியும். 2 தேவிகளுடைய ஸ்வரூபம், 2 தேவிகளுடைய ஒரு ரூபம்தான் ஆண்டாள் பிராட்டி. அதனால நம்ம தான் ஜெகத்துக்கே மாதா, மகாலட்சுமி ஜெகன் மாதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்பேற்பட்ட ஆண்டாள் பிராட்டி இப்ப தாயா இருந்து இதை இவ்வளவு நாள் நம்ம எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம வையாரம்ல 29 நாளும் 29 பாசுரங்களையும் கேட்டு இருக்கோம். முதல் நாள் அவதாரிகை வேற நம்ம அனுபவிச்சோம், பிறந்தது மார்கழி அப்படின்னு நம்ம மார்கழியினோட வைபவத்தையும் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையினோட வைபவத்தையும் அனுபவிச்சோம். இப்படி வரிசையா கேட்டுன்னு வந்துட்டு இருக்கோம். இப்ப கேட்டவா எல்லாருக்கும் என்ன பலன்னு சொல்ல வேண்டாமோ, இதை ஒரு நாள் கேட்டவா, 2 நாள் கேட்டவா, 30 நாளும் கேட்டவா, 32 நாளும் கேட்டவா, இல்ல வெளியில இருந்து கேட்டவா, இந்த ரெக்கார்டட் வெர்ஷன் இருந்தது அந்த ரெக்கார்டட் வெர்ஷன் கேட்டவா, இப்படி அத்தனை பேரும் அத்தனை விதமான பக்தாளும் இருக்கா. அப்ப இந்த பக்தாளுக்கு எல்லாம் என்ன பலன் அப்படின்றத கடைசி பாசுரத்துல தான் ஒரு தாயா மாறிட்டா, ஆண்டாள் பிராட்டியா மாறிட்டா. அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த ஆண்டாள் நாச்சியாரா மாறி வங்க கடல் கடைந்த மாதவனே கேசவனை திங்கள் திருமுகத்து சேழிகையார் சென்றிரஞ்சி அங்க பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமல தந்திரியில் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் 2 மால் வரை தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் அப்படின்னு பலஸ்ருதிய அருளி செய்யறா ஆண்டாள் பிராட்டி. வங்க கடல் கடைந்த இந்த இடத்துல கூர்மாவதாரத்தை ஸ்மரிக்கிறான். வங்க அப்படின்னா கப்பல்கள் இருக்கக்கூடிய, வங்க கடல் கடைந்த அந்த பார்க்கடலை கடையறா எல்லாருமா சேர்ந்து. இந்த கூர்மாவதாரம் அப்படின்றது எல்லா புராணங்கள்லயும் ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு கட்டம், ஒரு அவதாரம். ராமாயணத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா குஷிக சுத்த கத்தித்த விதித்த நவ விவித கதை அப்படின்னு இருக்கு. விஸ்வாமித்ரர் ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் கங்கா அவதரணம், குமார சம்பவம், கூர்மாவதாரம் இப்படி நிறைய கதைகள் எடுத்துட்டு சொல்லிட்டு வரார். அதனால நவ விவித கதை. ராமர் யோசிச்சிருக்கலாம், இதெல்லாம் நான் தான் பண்ணதே, எங்கிட்டயே வந்து சொல்லிட்டு இருக்காரே அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா அப்படி இல்லையா, குஷிக சுத்த கத்தித்த, குஷிகருடைய சுத்தனான விஸ்வாமித்ரர் சொன்ன அந்த கதைகள் எல்லாத்தையுமே நவ விவித கதை, புதுமையா கேட்கிறார், புதுமையா அந்த கதைகள் எல்லாத்தையுமே கேட்டு அனுபவித்தார் ராமர். இப்படி ராமாயணத்திலயும் இருக்கு, விஷ்ணு புராணத்துல இருக்கு, மகாபாரதத்துல இருக்கு, பாரத்ல இருக்கு. மகாபாரதத்திலேயோ ஆதி பர்வத்திலேயே மிகவும் விஸ்தாரமா சொல்லப்படுறது கூர்மாவதாரம் அப்படின்ற கதையை. இப்ப கூர்ம அவதாரம் பார்க்கடலை கடையணும். இந்த பார்க்கடலை கடையறதுக்கு ஒரு சின்ன கதை, 2-3 கதை சேர்ந்திருக்கும்.
அது விஸ்தாரமா மகாபாரதத்துல வேற சொல்றான். அந்த கூர்ம அவதாரம் எடுத்ததுக்கு காரணமே தேவர்களுக்கு லக்ஷ்மி கட்டாட்சம் இல்லாம ஆயிற்று. எப்படின்னா இந்த கதை நமக்கு தெரியும். ஸ்ரீதேவி இருக்கக்கூடிய தத் பக்ஷஸ்தல நித்தியவாச ரசிகாம் தத் சாந்தி சம்வர்தினியும் அப்படின்னு எப்பவுமே அகலிலே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மார்புல துர்வாசர் மிதிக்க அதை அப்படியே தடவை கொடுக்கிறார் பெருமாள். இது மூலியமா அவருக்கு இருந்த காலில் இருந்த ஒரு கண்ணையும் வெளில எடுத்துடுறார் அப்படின்றது கதை. ஆனாலும் ஸ்ரீதேவிக்கு அது பிடிக்கல, தாயாருக்கு அது பிடிக்கல. நான் இருக்கக்கூடிய மார்பகத்தை அவர் எப்படி ஏறி மிதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவள் கிளம்பிடுறா. அதனால தேவர்கள் எல்லாருக்குமே லக்ஷ்மி கட்டாட்சம் இல்லாம ஆயிற்று. அதோடு கூட சேர்ந்த என்ன ஆகுதுன்னா, துர்வாசர் பெருமாளுக்கு சாத்தின மாலையோ இல்ல ஏதோ ஒரு பிரசாத மாலையோ தேவேந்திரனுக்கு சூடுறான். ஆனா தேவேந்திரனும் ஒரு மாலைன்னு கொடுத்துட்டானா அதை நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து கட்டி வச்சிருவோம், இல்லைன்னா வண்டிக்கு போடுவோம், இல்லைன்னா ஆத்துல வாசல்ல மாட்டி வச்சிருவோம். இப்படி நம்ம கழுத்திலேயே மாட்டின்னு சுத்த மாட்டோம் இல்லையா? இப்பெல்லாம் யாராவது மேடை ஏறி சொல்றா, மேடை ஏறி உபன்யாசமோ நாம சங்கீர்த்தனமோ இருந்தது அப்படின்னா அவளுக்கு மாலை சூடினாலும் கூட அந்த பாகவத மாலையை கூட ரொம்ப அதிக ரொம்ப கனமா இருக்கு அப்படின்னு கழட்டி வச்சிடுறா. எவ்வளவு பெரிய அபச்சாரம்! பாகவத மாலைன்னு சூடுறா அப்படின்னா கடைசி வரைக்கும் அது பெருமாளோட பிரசாதம், பெருமாளே அங்கீகரிச்சிருக்கா. நம்ம பண்ணக்கூடிய இந்த ஒரு சிறிய சேவைய கைங்கரியத்தை அங்கீகரிச்சிருக்கார், அவர் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார், அவரோட அருளால எல்லாம் நடக்கிறது அப்படின்னு சூடிண்டே இருக்க வேண்டாமோ? ஆனா கழட்டி வச்சிடுறா இல்லையா? முதல்ல போட்ட உடனே கழட்டி வச்சிடணும். அப்படி இல்லைன்னா நம்ம எங்கேயாவது நம்மளோட ஜென்ம நட்சத்திரமோ இல்ல பண்டிகை அன்னைக்கோ போறோம் அப்படின்னா, நல்ல செல்வந்தர் இல்ல சிவாரசு இருக்கக்கூடியவர் அப்படின்னா இவருக்கு மாலை கொடுங்க மாலை கொடுங்க அப்படின்னு கேட்டு கேட்டு ஒருத்தர் வாங்கி கொடுப்பார். அவர் மாலையை போட்டு அடுத்த க்ஷணம் எடுத்து கையில வச்சுருவார். அவருக்கு அந்த மாலையோட ஒரு மகத்துவமே தெரியாது, சிக்னிபிகன்ஸே தெரியாம இருக்கும். அப்படி மாலையை இந்திரனும் என்ன பண்றான் அப்படின்னா, மாலையா சரி சரி அப்படின்னு ஐராவதத்துக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த ஐராவதத்தினோட தலையில ஒரு பள்ளம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல அந்த மாலையை போட்டு விடுறான். ஐராவதத்துக்கோ ஏதோ குத்திண்டே இருக்கே அப்படின்னு இப்படி தட்டி விட அதுக்கப்புறம் நகர அது மூலியமா அந்த மாலையை மிதிச்சுடுறான். அந்த ஐராவதமும் மிதிச்சுடுறது. இத பாக்குறாரு அந்த முனிவர். இவ்வளவு தனம் இருக்கு அப்படின்றதாலதானே இந்த பிரசாதத்தை நீ நிராகரிச்ச, இப்படி ஏறி மிதிச்சது. அதனால உனக்கு செல்வமே இல்லாம ஆயிடும், லக்ஷ்மி கட்டாட்சம் இல்லாம ஆயிடும் அப்படின்னு அவர் சபிக்க, சரியா அந்த சமயம் ஸ்ரீதேவியும் அங்க இல்லாம இருக்க, லக்ஷ்மி கட்டாட்சம் இல்லாம ஆக, இப்போ ஸ்ரீதேவி தாயார் சமுத்திரத்துல இருக்கா. இங்கேயோ இந்திரனுக்கோ எல்லாம் அப்படியே க்ஷீணமாயிண்டே வந்துட்டே இருக்கு. எல்லாம் இப்போ கிரகமும் இல்ல, அரண்மனை இல்ல, சிம்மாசனம் எல்லாம் கிடையாது, நிறைய வனம் எல்லாம் வச்சுட்டு இருக்கான், அந்த வனம் எல்லாம் கிடையாது. இப்படி ஒன்னொன்னா குறைஞ்சுட்டே முதல்ல மர்சடிஸ்ல போயிருந்தான், இப்போ ஒரு சாதாரண எஸ்யூவில போயிட்டு இருக்கான், அப்புறம் ஆட்டோல போயிட்டு இருக்கான், அப்புறம் சைக்கிள்ல போறான், அப்புறம் நடந்தே போறான். அந்த மாதிரி எல்லாம் க்ஷீணமாயிண்டே வந்துட்டு இருக்கு. நிறைய பட்டு ஆடைகள் எல்லாம் உடுத்தின்றான் முதல்ல, அப்புறம் அது காட்டன் ஆச்சு, அப்புறம் என்ன கிடைக்கிறதோ அதையே மறுபடியும் எடுத்து உடுத்திட்டு கிழிஞ்சு போன வஸ்திரம் எல்லாம் எடுத்து உடுத்திக்கிற அளவுக்கு ஆயிடுத்து. இதெல்லாம் பார்த்த உடனே எப்படி மறுபடியும் இதெல்லாம் பெறறது அப்படின்னு பிரம்மா கிட்ட போய் முறையிட, அவர் பெருமாள் கிட்ட அழைச்சிட்டு போக, பெருமாளோ நிறைய உதவியெல்லாம் பண்ற, நிறைய ஹெல்ப் எல்லாம் சொல்லி ஐடியா எல்லாம் சொல்ற. அவர் சொல்ற, பார்க்கடலை கடைஞ்சோம் அப்படின்னா அதுல இருந்து அமிர்தம் வரும், அந்த அமிர்தத்தை நீங்க சாப்பிட்டே பருகினேள் அப்படின்னா இழந்த செல்வம் எல்லாமே மறுபடியும் வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு காரணம் என்னன்னா, அங்க சமுத்திரத்துல இருக்கக்கூடிய தாயார் வெளியில வந்துட்டானா லக்ஷ்மி கட்டாட்சம் கிடைச்சிடும். ஈஷன் நிஷீதத்து மயி க்ஷணம் ஈக்ஷனார்த்தம் இந்தி வரோதர சகோதரம் இந்திராயாக அப்படின்னு இஷ்டா விசிஷ்ட மதையோபி யாதையார்திர திருஷ்டியா திரிவிஷ்ட பபதம் சுலபம் லபந்தே. 3 லோகத்துல இருக்கக்கூடியவாளுக்கும் பதவிகள் எல்லாமே தரக்கூடியவள் இந்த தாயார் தான், இந்த பிராட்டி தான். இந்திரனுக்கே அவனோட பதவிய மறுபடியும் மீட்டு கொடுத்தவள் இந்த தாயார் தான், அவளுடைய கடைக்கண் பார்வையினாலதான் அப்படின்னு ஆதிசங்கர பகவத் பாதாள் கனகதாரா ஸ்தோத்திரத்துல பாடுறாரு. அப்போ இந்த கட்டாட்சமே அவருக்கு அந்த தேவர்களுக்கு கிடைக்க போறதே லக்ஷ்மியினாலதான், தாயாராலதான். அதனால தாயார மறுபடியும் கூப்பிட்டுக்கணும். அப்போ தாயார் இல்லாம இருக்காளா பெருமாள் அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது.
மறைந்தாள். எல்லாருக்கும் ரொம்ப சுஸ்பஷ்டமா பிரகடனமா தெரியல, அதனால அவளுக்கு கட்டாட்சமானது குறைஞ்சது. ஆனா என்னைக்குமே தாயாருக்கும் பெருமாளுக்கும் பிரிவு அப்படின்றது கிடையவே கிடையாதாம். வாமன அவதாரம் அப்படின்றது பிரம்மச்சரிய அவதாரம். அந்த அவதாரத்துல கூட அவர் இப்படி எல்லாம் போத்துண்டு வர, ஏன்னா மார்பகத்துல அந்த தாயார் இருக்கா. தத் வக்ஷஸ்தல நித்தியவாச ரசிகாம்னு அங்கேயே இருக்காளாம், எப்பவுமே அங்கேயே வாசம் பண்ணக்கூடியவள். இதனால என்னைக்கும் பிரிவுன்றது கிடையாது. ஆனா கட்டாட்சம் மறுபடியும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பெருமாள் இப்படி ஒரு உபாயத்தை தராரு. அதோட மட்டும் இல்லாம மந்திர மலையை எடுத்துண்டு அதுவே மத்தா வச்சுண்டு வாசுகி அப்படின்ற இந்த சர்ப்பத்தை எடுத்துக்கணும், அத நானா வச்சுக்கணும். இத வச்சு நம்ம கடைஞ்சோம் அப்படின்னா அது மூலியமா ஒரு தயிரை கடைஞ்சோம் அப்படின்னா தயிர் கடைஞ்சோம் அப்படின்னா அது மூலியமா நிறைய வரும் இல்லையா வஸ்துக்கள் வெளியில. அது போல பாலை கடையறதோ தயிர் கடையறதோ அதுல இருந்து வஸ்து வர்றது போல பார்க்கடல் க்ஷீர அப்தி க்ஷீர சமுத்திரத்தையே கடைஞ்சோம் அப்படின்னா அது மூலியமா அரிய வகை வஸ்துக்கள் நிறைய வரும். இது உங்களால தனியா பண்ண முடியாது, அசுராலும் சேர்ந்தா மட்டும்தான் முடியும். அதனால நீங்க வாக்கிட்ட போய் வாருணி அமிர்தம் இப்படி நிறைய விஷயங்கள் தரும், நீங்க கடைஞ்சா போதும். அதோட மட்டும் இல்ல, வாசுகி அப்படின்ற அந்த நாகத்தினோட தலை பாகத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லு அப்படின்னு உபாயம் கொடுக்கிறாள் பெருமாள். இவாளும் கிளம்பி வரா. வாசுகியினோட தலைய நாங்க வச்சுக்கிறோம், க்ஷமிக்கணும், வாசுகியினோட தலைய நாங்க வச்சுக்கிறோம், நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கோ அப்படின்னு உபாயம் கொடுக்குறா. அதுக்கு இவ அசுராள் கிட்ட சொல்லவே அவ ப்ரொடெஸ்ட் பண்றா. நீங்க எப்படி தலையை வச்சுக்கலாம், நாங்க தான் தலையை வச்சுப்போம் அப்படின்னு அவ வாசுகி தலையை வச்சுண்டு தேவர்கள் எல்லாரும் வாசுகியினோட வாழை வச்சுண்டு மந்திரமலையை கொண்டு மத்தா வச்சு, மந்திரமலையே பெருசு, ஆனா அந்த மந்திரமலை சமுத்திரத்தினோட ஆழத்துக்கு போக முடியலையா. அதாவது சீ பெட் சொல்றோம் இல்லையா, அந்த அடி அந்த கடைசியில இருக்கக்கூடிய அந்த நிலத்துக்கு மந்திரமலை போக முடியலையா, ஏன்னா முழுகிறதா அந்த அளவுக்கு ஆழமான சமுத்திரம். அப்ப ஏதாவது ஒண்ணு கீழே பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா, அந்த பேலன்ஸ் பண்ணுவதற்காக அந்த மந்திர மலைய தூக்கி பிடிப்பதற்காக பெருமாளே கூர்ம அவதாரம் எடுத்துட்டு வந்தார். ஏன்னா ஓடு இருக்கணும், ஓடு இருந்தாதான் அந்த மந்திர மலைய கீழே இருந்து பிடிக்க முடியும். அதனால ஓடு இருக்கக்கூடிய கூர்மனா அந்த மந்திர மலையை தானே பிடிச்சுக்கிறார். இப்போ மேல வந்துருது, ஆனா இப்ப மேல மேல அப்படியே ஒரு பேலன்ஸ் இல்லாம இருக்கா. அப்ப பேலன்ஸ் இல்லாம இருக்கு அப்படின்னா மேல இருந்து ஒண்ணு அமுத்தணும். மேல இருந்து அமுத்துறது என்ன அப்படின்னா அசித அவதாரம் அப்படின்னு பெருமாளோட இன்னொரு அவதாரம். அவர் மலைய மேல இருந்து பிடிச்சுட்டு இருக்காரு. அப்போ கீழ கூர்மம், மேல அசித அவதாரம். இந்த மந்திர மலைய இவா எங்க எடுத்துட்டு வைக்கிறது, இவாளால அதுவும் முடியாது. அதனால பெருமாளே கருடன் மேல அந்த மந்திர மலைய தானே கொண்டு வைக்கிறார். அப்ப அத்தனையும் இவரே பண்றார். உபாயம் கொடுக்கறதும் இவரே, அந்த மந்திர மலையை கொண்டு வைக்கிறதும் இவரே, கூர்மமா இருந்து அந்த மந்திர மலையை தாங்குவதும் இவரே, அசிதமா இருந்து மேல இருந்து அழுத்துவதும் இவரே. இப்படி ஒன்னொன்னும் இவரே பார்த்து பண்ணிட்டு இருக்கா. இப்ப வாசுகியை வச்சு கடையரா. வாசுகியினோட அந்த ஒரு தோல் அது மந்திரமலையில இருக்கக்கூடிய காஞ்சி இருக்கக்கூடிய மரங்கள் நிறைய, அதோட உரசி நிறைய நெருப்பெல்லாம் வந்துடுறதாம். ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது போல நெருப்பு வந்துடுறதாம். அந்த புகையெல்லாம் மேல போக, மேல இருந்து மழையும் வருஷிக்க, வாசுகிய போட்டு இறுக்கி கடைஞ்சுட்டு இருக்கிறதுனால வாசுகியினோட வாயிலிருந்து விஷமா வர, அதோட மட்டும் இல்லாம சமுத்திரத்துல இருந்தும் கடையறதுனால முதல்ல தேவையில்லாத விஷயங்கள் தானே வரும். அப்ப சமுத்திரத்தை கடையும் போது ஆலகாலம் அப்படின்ற விஷம் வர இப்படி சுத்தி எல்லாமே கலையேவரமா போயிட்டு இருக்கான். அதனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் திக்குமுக்கு தெரியாம அங்கேயும் இங்கேயும் ஓடி போறா. ஒரு பக்கம் நெருப்பு வருது, ஒரு பக்கம் எல்லாரும் மயங்கி விழறா, ஒரு பக்கம் மழை வருது, ஒரு பக்கம் எல்லாம் விஷமா வருது, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப எல்லாரும் போய் பகவான சரணடைய ஆலகாலம் அப்படின்ற விஷத்தை நீலகண்டன், அதாவது சிவபெருமானே எடுத்துட்டு அவர் தொண்டையில தாங்கி வச்சிருந்ததால அவருக்கு நீலகண்டன் அப்படின்ற பெயர். அந்த விஷத்தை வாங்கி வச்சுக்கிறார்.
அதுக்கப்புறமா இவ கடைய கடைய நிறைய விஷயங்கள் வருது. கௌஸ்துபம், சிந்தாமணி அப்படின்ற மணிகள் எல்லாம் வருது. கல்பக விருட்சம் வருது. எதையுமே நினைச்சதை தரக்கூடிய விருட்சம். காமதேனு அப்படின்னு நினைச்சதை தரக்கூடிய ஒரு பசுமாடு. ஐராவதம் அப்படின்ற யானை. இப்படி வாருணி, அமிர்தம், தன்வந்திரி பகவானே எடுத்துன்னு வரா. தன்வந்திரியுமே பெருமாளோட ஒரு அவதாரம் தான். அப்ப தன்வந்திரி பகவானே எடுத்துட்டு வந்து அமிர்தத்தையும் தரா. இத நிறைய பேர் வெவ்வேறு புராணங்கள்ல அந்த அமிர்தத்தை மோகினி அவதாரம் எடுத்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார் அப்படின்னும், அப்ப மோகினியாகவும் பகவானே வந்தார். அப்ப எத்தனை அவதாரம் இந்த ஒரு அவதாரத்துக்குள்ளன்னு பாத்துக்கோங்க. அத்தனை விஷயமாகவும் அவரே இருந்து பண்ணினார். இதுல என்னன்னா, மழையாகவும் தானே இருந்தார். தேவர்களுக்குள்ள அந்த பலம், இவ்வளவு பெரிய சமுத்திரத்தை கடையறோம்னா அந்த பலம் எங்கிருந்து வந்தது? பலமாகவும் தானே இருந்தார். அவ எல்லாருக்கும் ஊக்கமாகவும் தானே இருந்தார். உபாயமாகவும் அவரே இருந்தார். அமிர்தமாகவும் அவரே இருந்தார். சிவபெருமானுடைய ஹிருதயத்துல அந்தர்யாமியா தானே இருந்து அந்த விஷயத்தை ஏத்துக்கிறார் அப்படின்னு உண்டு. இதுக்கு பிரமாணங்கள் உண்டு. அதனாலதான் கேசவகன் க இத்தி பிரம்மனோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் அப்படின்னு வரும். சிவபெருமானே சொல்லும் போது க இத்தி கேசவக அப்படின்னாலே க அப்படின்னா பிரம்மாவை குறிக்கும், ஈசக அப்படின்னா சிவனை குறிக்கும். பிரம்மாவும் சிவனும் யார் தாங்கின்றிருக்காரோ அவருடைய தேகத்துல அவரே கேசவன் அப்படின்ற பிரமாணம் உண்டு. அப்போ சிவபெருமானாகவும் தானே இருந்து அந்த நஞ்சை உண்டார். அப்ப அத்தனை விஷயமாகவும் அவனே இருந்து பண்ணினான். அவனே இருந்து எல்லாம் செய்தான். அப்பேற்பட்ட ஆல்ரவுண்ட் எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடியவன். விஸ்வமாகவும் இருக்கான், விஷ்ணுவாகவும் இருக்கான், எல்லா பூத்தத்துக்குள்ளேயும் அந்தர்யாமியாகவும் இருக்கான். எல்லா விஷயங்களும் தானே எடுத்து பண்றான். கரணம், காரணம், கர்த்தா, விகர்த்தா, ககனோ குஹா அப்படின்னு சொல்ற மாதிரி செய்யக்கூடிய கரணமும் காரியமும் கர்த்தாவும் எல்லாமாகவும், டூவரும் அவனே, காரியமும் அவனே, என் ரிசல்ட்டும் அவனே, இப்படின்னு எல்லாமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அவதாரம் அப்படின்னா அது கூர்ம அவதாரம். அதனால அப்பேற்பட்ட வங்கக்கடல் கடைந்த, இப்ப இந்த கடைந்ததால சந்திரனும் வெள்ள வரான். இப்படி ஒரு ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் வெள்ள வந்தது இல்லையா? அதுல கடைசியா அமிர்தத்துக்கெல்லாம் அமிர்த ஸ்வரூபிணியாக விளங்கக்கூடிய தாயார் வெளியில வராளாம். அதனாலதான் எல்லாருக்கும் லக்ஷ்மி கட்டாட்சமானது மறுபடியும் கிடைக்கவே போறது. அப்பேற்பட்ட தாயார் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கறச்சே வேகமா நடந்து அந்த பெருமாளுடைய மார்பகத்துல போய் அமர்ந்தாள் அப்படின்றது கதை, புராண கதை. இத்தனை தேவர்கள் புருஷர்கள் இருக்கும்போது, இது நஞ்சியரோட கேள்வி பராசர பக்தர் கிட்ட, இத்தனை புருஷர்கள் இருக்கும்போது இன்னொரு ஒரு புருஷனான பெருமாளோட மார்பகத்துல எப்படி தாயார் போய் அமர்ந்தாள் அப்படின்னா, பெருமாள் மட்டுமே புருஷன், அவன்தான் புருஷோத்தமன். அதனால்தான் உத்தமோத்தம புருஷன், உத்தமன் பேர்பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. அவன் ஒருத்தனே உத்தமன், அவன் ஒருத்தனே புருஷன், மத்தவா எல்லாருமே ஸ்திரீகள் தான் இந்த லோகத்துல அப்படின்னு சொல்றதால தானே வேகமா போய் அந்த புருஷனான பரம்பொருளான எம்பெருமானை தான் அடைந்தாள், அவரை போய் சேர்ந்தாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவே லக்ஷ்மி ஸ்வயம்வரம், லக்ஷ்மி கல்யாணம் அப்படின்னு அதி அற்புதமான விதத்துல எத்தனையோ இடங்கள்ல இந்த கூர்மாவதாரத்தை எடுத்து இந்த சரித்திரத்தை அற்புதமா ஸ்மரிக்கிறது அப்படின்றது வழக்கம். அப்பேற்பட்ட தாயார் பெருமாளோட சேர்ந்து இருக்கா. அப்பேற்பட்ட பெருமாள மாதவனை அப்படின்னு கூப்பிடுறான். மா அப்படின்னாலே அம்மா, தாயார். அந்த மாதவனை, அந்த தாயாருடைய கணவன், அப்பேற்பட்ட ஸ்ரீதேவியினோட கணவன், மிகவும் பிடித்தமானவன், காந்தன். அப்பேற்பட்ட மாதவனை அந்த வங்க கடல் கடைந்ததால நமக்கு என்ன கிடைச்சது? தாயார் கிடைச்சா, அமிர்தஸ்வரூபிணியான தாயார் கிடைச்சா. அப்பேற்பட்ட தாயாரினுடைய கணவன் மாதவனை, அந்த மாதவனை கேசவனை நாங்கள் பாட வந்திருக்கிறோம். கேசவனை அப்படின்னு எடுக்கிறார். கேசவன் அப்படின்னா முதலே பார்த்தோம், பிரம்மா சிவன் ரெண்டு பேரோட ஸ்வரூபம் அப்படின்றது ஒரு பக்கம். மார்கழி கேசவாய நமக மாதவாய நமக அப்படின்னு துவாதச நாமங்கள் எடுத்தோம் அப்படின்னா, மார்கழிக்குன்னு உகந்த நாமம் அப்படின்றது கேசவ நாமம். அதனால கேசவாய நமக அப்படின்னு பாடுறான். இந்த மார்கழி திங்கள் தானே, மார்கழியில இருந்த நோன்புக்கு யார் அதிபதி? கேசவன் அதிபதி. அதனால அந்த கேசவனை நான் வணங்குகிறேன் அப்படின்னு பாடுறான். இன்னொன்னு,
கேசி அப்படின்ற அசுரனை அழித்ததால் கேசவன். அப்ப கேசி என்ற அசுரனை அழித்தது கிருஷ்ணாவதாரத்துல. அவளோ கிருஷ்ணனையே நினைச்சு பாடுனா, அதனால கேசி கேசவன். கேசியை அழித்ததால் கேசவன். கேசவக அப்படின்னா அழகான கூந்தலுடையவன் அப்படின்னு அர்த்தம் உண்டு. சௌரிராஜ பெருமாள், சௌரிஹி அப்படின்ற நாமம் அவனுடைய குழல் கற்றை பாடக்கூடிய ஒரு நாமம், சகசரநாமத்துல இருக்கக்கூடிய ஒரு நாமம் அப்படின்றது சௌரிஹி. அந்த சௌரிஹி சௌரிராஜ பெருமாள், கண்ணபுரத்து பெருமாள் அப்படின்னு கும்பகோணத்துல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி திருக்கண்ணபுரம் அப்படின்ற கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த பெருமாள் அழகான குழல் கற்றை உடையவன். அப்பேற்பட்ட அழகான கேசங்களை உடையவன் அந்த பெருமாள். அந்த பெருமாளை நான் பாடுகிறேன். இன்னொன்னு, பெருமாள் கூர்ம அவதாரம் எடுத்துட்டார். சரி, நம்ம பார்க்கக்கூடிய ஆமை போலாம் கிடையாதாம். நம்ம பார்க்கக்கூடிய ஆமை எல்லாம் எப்படி இருக்கும்? ஒரு ஓடு இருக்கும், வெறும் அப்படியே ஒரு மண்டை இருக்கும், அவ்வளவுதான். ஒரு தலை இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அவர் அப்படி கிடையாது. அவர் சங்க சக்கர கதாதரியா எல்லா ஆயுதங்களும் தரிச்சென்றது, சதுர்புஜங்களோட புண்டரீ காட்சத்தோட தாமரை போன்ற கண்களுடைய திருமண் ஸ்ரீசூர்ணம் இட்டு அதோட குழல் கற்றையோட அந்த கேசத்தோட இருந்தாலும் அழகான கேசத்தோடைய பெருமாளுக்குன்னு இருக்கக்கூடிய அத்தனை லட்சணங்களும் அந்த ஆமைக்கும் இருந்தது. ஒரே ஒரு மாற்றம் என்னன்னா, ஒரு ஓடு இருந்தது. அந்த மந்திர மலையை தாங்கி பிடிக்கணும், கீழிருந்து ஒரு பிரஷர், மேல இருந்து ஒரு பிரஷர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்த அவதாரம் கூர்ம அவதாரம். அதனால அந்த ஒரு ஓடு மட்டும்தான் அதிகமா இருந்தது. மத்தபடி பெருமாளுக்கு என்னெல்லாம் லட்சணம் உண்டோ அத்தனை லட்சணங்களும் அந்த கூர்ம அவதாரத்துக்கு உண்டு. அதனால கூர்ம அவதாரத்திலையும் அழகான கேசங்களுடைய அந்த கேசவனை அப்படின்னு பாடுறா. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை. ஆரம்பத்துல வங்கம் அப்படின்னா படகு, கப்பல் அப்படின்னு சொன்னோம். பெருமாளுக்கு அந்த கடலே ரொம்ப ஃப்ரீயாலாம் இருக்கலையாம். இப்ப நான் பேசுறச்சே இப்படி கையாட்டி பேசலாம், கேசம்னா இப்படி காமிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா பெருமாளுக்கு அப்படி கிடையாதாம். அந்த கடல் முழுக்க நிறைய கப்பல் இருந்ததாம். அந்த கப்பலுக்கு எதுவுமே இடையூறா இல்லாம தானும் அந்த மந்திரமலையை வச்சுண்டு எப்படியோ கடைந்தார் இல்லையா. அதனால கப்பல்கள் இருக்கச்சேவே அந்த கடலை கடைந்ததால் வங்க கடல் கடைந்த மாதவனே. சில பேர் வங்கம் அப்படின்னா வங்காள தேசம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதாவது அங்க தேசம், கர்ணன் இருந்த ஊர் அங்கம், அது மருவி வங்கம் ஆச்சு. அங்க இருக்கக்கூடியவா யாருக்கும் வ அப்படின்றது வரவே வராது. அடியன் பேர் வாத்சல்யா அப்படின்னா வாத்சல்யாவா ஆயிடும் அது. அதனால ஸ்ரீனிவாசன் அப்படின்னா ஸ்ரீனிவாசன் அப்படின்னு ஆயிடும். வைஷ்ணவினா வைஷ்ணவி ஆயிடும் அவளுக்கு. அதனால வங்கம் அப்படின்றது மருவி வங்கம், வங்காளம் அப்படின்னு ஆயிடுது. அப்படின்றத சொல்றாளா அப்படின்னா கிடையாது. இந்த இடத்துல வங்கம் அப்படின்னா படகுகள். அந்த படகு இருக்கறச்சேவும் அந்த படகை எதுவுமே பண்ணாம அந்த படகெல்லாம் இருக்கறச்சேவே அந்த கடலை கடைந்ததால் வங்க கடல் கடைந்த மாதவனை, பிராட்டியோட சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாளை, கேசவனை, அழகான கேசங்கள் உடையவனை, கேசி என்னும் அரக்கனை அழித்தவனை, மார்கழி திங்கள், இந்த மார்கழி மாதத்துக்குன்னே உகர்ந்த நாமம் கேசவன். அதனால அந்த கேசவனை திங்கள் திருமுகத்து, இந்த திங்கள் திருமுகத்து அந்த பெருமாளுடைய முகம் அப்படின்றதே திங்களை போல சந்திரனை போல குளிர்ந்து இருக்கக்கூடியதாம், குளிர குளிர கட்டாட்சம் செய்யக்கூடியதாம். அவனுக்கு எப்பவுமே தேயசதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி அப்படின்னு தனி தனி உலகே, தனி சுடரே அப்படின்னு தனி கடலே அப்படின்னு சொல்லக்கூடியது உண்டு. தனிக்கடலே அப்படின்னா பார்க்கடல், தனி சுடரேனா அவனே சூரியன் தான். அந்த சூரிய மண்டல மத்தியவர்த்தி, சூரிய நாராயணனாக விளங்கக்கூடியவன் அந்த பெருமாள் தான். தனி உலகே அப்படின்னா வைகுண்டம் அப்படின்ற அந்த பரம்தாமம். அப்படி எல்லாமே தனித்து அவனுக்கு இருக்கக்கூடியது. ஆனாலும் அவனை சூரியன் சூரியன் தான் சொல்லுவா. ஆனா பக்தாள்னு வந்துட்டானா சந்திரனை போல இருக்கக்கூடியவன். முகம் அப்படியே குளிர குளிர கட்டாட்சம் செய்யக்கூடிய முகம். அந்த முகத்தை பார்த்து பார்த்து இந்த ஆய்ச்சியர்கள் எல்லாருடைய முகமும் கூட சந்திரனை போல ஆயிருக்கான். திங்கள் திருமுகத்து சேழையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்ட வாற்றி.
இப்படி குளிர குளிர இருக்கக்கூடிய அழகான முகம் பொருந்திய அழகான அணிகலங்கள், அழகான ஆபரணங்கள் தரித்து இருக்கக்கூடிய இந்த எல்லா பாவைகளையும் பார்த்து ஆண்டாள் சொல்றா, இப்ப நீங்க எல்லாருமே அழகா சூடகமே தோள்களையே தோளே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்களையும் யாம் அணிவோம் அப்படின்னு அத்தனை ஆபரணங்களும் தரிச்சுண்டாச்சு, அழகான வஸ்திரங்கள்லாம் உடுத்திண்டாச்சு. இப்ப எல்லாருமே அழகா இருக்கே, சேழையா சென்றிரஞ்சி அழகா நிறைய தரிச்சென்றிருக்கேள். அப்பேற்பட்டவா நீங்க எல்லாருமே சென்றிரஞ்சு அங்கப்பறை கொண்ட வாற்றை, அவ எப்படி அந்த ஆய்ச்சியர்கள் எல்லாரும் எப்படி எல்லா ஆபரணமும் தரிச்சுண்டு அழகான வஸ்திரங்கள்லாம் உடுத்திண்டு எப்படி போய் பெருமாள் கிட்ட போய் பறையை வாங்கிண்டாளோ. பறை அப்படின்னா அவளுக்கு இருக்கக்கூடிய எல்லா செல்வமும், அவ எதை கேட்டா அப்படின்னா கைங்கரியத்தையே கேட்டா, எப்பவுமே சேவையே கேட்டா, எப்பவுமே பக்தியே கேட்டா, அத அவ எப்படி எல்லாரும் கேட்டு வாங்கிண்டாளோ, முதல் பாசுரத்துல இருந்து 29வது பாசுரம் வரைக்கும் அவ எப்படி அதை கேட்டு வாங்கிண்டாளோ, அது போல அணி புதுவை பைங்கமல தந்திரியில் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை, அத இங்க பைங்கமல தந்திரியில் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை, அந்த பறைய எப்படி எல்லாரும் கேட்டு வாங்கினாலோ அத இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து நம்ம கேட்டு வாங்கினோம் இல்லையா, அத பைங்கமல தந்திரியில் பட்டர்பிரான் ஒரு அழகான பூ மாலைய சாத்தினது போல இருக்காம். அப்படியே அலர்ந்த மாலை, இப்பதான் மலர்ந்து இருக்கக்கூடிய மாலை. ராமருடைய திருமுகம் அப்படின்றது எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா மலர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தாமரை போல இருக்காம். நாளையில இருந்து உனக்கு வனவாசம் அப்படின்னா வெளியில வந்த உடனே அவரோட முகம் இன்னும் மலர்ந்து இருந்துதான், அப்போதே அலர்ந்த தாமரை போல் அப்படின்னு கம்பனும் பாடுறார். அதனால அவ்வளவு அழகா மலர்ந்து இருக்கக்கூடிய அந்த பூக்கள் எல்லாமே மாலையா தொடுத்து வில்லிபுத்தூர் வங்க கடல் கடைந்த மாதவனே கேசவனே திங்கள் திருமுகத்து சேழையா சென்றிரஞ்சு அங்கப்பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமல தந்திரியில் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை. பட்டர்பிரான் கோதை அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே, இப்பதான் தான் பெரியாழ்வாருடைய புதல்வி அப்படின்றதே மறுபடியும் எடுத்துட்டு வர. பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30ம் தப்பாமே. இந்த 30 பாசுரத்தையும் யார் தப்பாம பாடுறாளோ அவ எல்லாருக்கும் எல்லா செல்வமும் கிடைக்கும். சரி, இவ்வளவு விஷயம் சொல்றாளே ஆண்டாள் பிராட்டி, இது அவளுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, பட்டர்பிரான் கோதை சொன்னேன், நான் கூட தப்பு சொல்லிடலாம், ஆனா என் அப்பா தப்பா சொல்லவே முடியாது. அவ அப்பா யார்? பெரியாழ்வார். பெரியாழ்வார் யார் அப்படின்னா கருடனுடைய அம்சம். கருடனோட அம்சம் அப்படின்னா பெருமாளோடையே இருக்கக்கூடியவர், எப்பவுமே பெருமாளுக்கு சேவை பண்ணிட்டே இருக்கக்கூடியவர், பெருமாளுக்கு முன்னாடியே இருக்கக்கூடியவர், சாரத்தியம் எப்பவுமே பண்ணிட்டு இருக்கக்கூடியவர், எப்பவுமே வாகனமா இருக்கக்கூடியவர். 2 இடத்துல மட்டும்தான் பெருமாளுக்கு நேரம் இல்லாம வேற இடத்துல இருக்கா. ஒண்ணு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல, ஏன்னா கருடனுடைய அம்சம் தான் பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வார் மாமனாரையே முன்னாடி வாகனமா வைக்க முடியாதுன்றதுனால அவருக்கு சரி சமமான ஸ்தானம். ஆண்டாள் பிராட்டி, பெருமாள், பெரியாழ்வார், கருடன் அப்படின்னு சரி சமமான ஸ்தானம். இன்னொன்னு தேரெழுந்தூர்ல. இப்படி 2 இடத்துல மட்டும்தான் பெருமாளுக்கு நேரா வாகனமா கருடன் எழுந்தருளாம இருக்கக்கூடிய இடங்கள், க்ஷேத்திரங்கள். இப்படி கருடனா இருக்கார், எப்பவுமே பெருமாளோடையே இருக்கார். ஆனா மகாபாரத போர்ல கொடியிலையும் அவர் தான் இருப்பார். இன்வேரியபிளி கருடன் தான் இருப்பார். ஆனா அந்த முறை ஆஞ்சநேயர் இருக்கணும் அப்படின்னு வேண்டிண்டார். அதனாலதான் கபித்வஜன் அப்படின்னு ஆஞ்சநேயர் கொடியில இருக்கார். இப்ப கருடன் பாக்குறாரு, எனக்கு சேவைக்கு, எனக்கு கைங்கரியம் பண்றதுக்கு பாக்கியமே இல்லையே அப்படின்னு கேட்கிறார். சரி, என்னால கருடன் மேல அமர்ந்திருந்து போரிட முடியாது, அப்புறம் மேல பறந்துட்டு இருப்பார், எல்லாரும் கீழே இருப்பா, இது சரிப்பட்டு வராது. அதனால குதிரைகள் வச்சுட்டுதான் போர் பண்ண முடியும், ரத்தத்தை குதிரைகள் வச்சுதான் ஓட்ட முடியும், குதிரைக்குள்ள நீ போயிடு அப்படின்னு பெருமாள் சொல்றார். அதனால குதிரைக்குள்ள அந்த கருடன் இருக்காராம். இப்படி பின்னாடி அர்ஜுனன் இருக்க சைடு ப்ரொஃபைல் கொடுத்துண்டு இவர் கீத உபதேசம் பண்றார். அந்த கீதையே எப்பேற்பட்டது. பீஷ்மாச்சாரியரோ, எனக்கு ஒரு வார்த்தை கேட்காதா, ஒரு அக்ஷரம் கேட்காதா அப்படின்னு காத்துட்டு இருந்த சகல உபநிஷதுக்கும் சாரமா, சகல வேதங்களுக்கும் சாரமா இருக்கக்கூடியது அந்த பகவத்கீதை தான்.
அத்வைத அமிர்த வர்ஷினீம் பகவதீம் அஷ்டாதசாத்தியாயினீம் அம்பத்வாம் அனுசந்ததாமி பகவத்கீதே பகவத்வேஷினீம் அப்படின்னு எல்லாத்துக்குமே சாரமாக விளங்கக்கூடிய அந்த பகவத்கீதைய பகவான் அவர் வாயால, அதுவும் யாரோ சொல்லல, பகவானே கீதாச்சாரியனா இருந்து ஆச்சாரியனா இருந்து சொன்ன அந்த உபதேசத்தை வெறும் அர்ஜுனன் மட்டும் கேட்கல, கருடனும் கேட்டார். அந்த அஸ்வத்துக்குள்ள இருந்து கருடனும் கேட்டதால அந்த கருடன் தான் பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வார் தான் ஆண்டாளுடைய அப்பா. அதனால அந்த பெரியாழ்வார் சொன்னது தப்பாகாது அப்படின்னு நாச்சியார் திருமொழியிலும் நிறைய இடத்துல சொல்றா. அப்ப அந்த பெரியாழ்வார் எனக்கு சொல்லி வச்சிருக்கா, அப்படிதான் எனக்கு இது தெரியும். அதனால இப்பேற்பட்ட சங்க தமிழ் மாலை, சங்கம் அப்படின்னா கூடுதல், சேருதல், இப்பேற்பட்ட சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே, இத 30யுமே தப்பாம யாரெல்லாம் சேவிக்கிறாளோ இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் வரை தோல். பரிசுரைப்பார், அவர் பரிசு கொடுப்பார். எப்படின்னா ஈரிரண்டு, எல்லாமே மேக்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, சதுர்புஜங்களோட பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லாம, 4 புஜங்களோடன்னு சொல்லாம 2 into 2, ஈரிரண்டு மால் வரை தோல். அப்பேற்பட்ட அந்த சதுர்புஜம் இருக்கக்கூடிய பெருமாள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால், செங்கன் திருமுகத்து அழகான தாமரை போன்ற முகமுடையவன். இக பர சுகம், ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தின் பரமம் அப்படின்னு சொல்றா. ஐஸ்வர்யம் தான் இங்க இருக்கக்கூடிய சுகம். நமக்கு இருக்கக்கூடிய இப்ப எவ்வளவோ வசதிகள், ஃபேனு, லைட்டு, நமக்கு இருக்கக்கூடிய போனு, இந்த மாதிரி விஷயங்கள், இதெல்லாம் நம்ம அன்னம் சாப்பிடுறோம், ஜலம் பருகுறோம், இது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய சுகங்கள். தனம் இருக்கு, புகழ் இருக்கு, இது எல்லாமே இந்த லோகத்துல இருக்கக்கூடிய சுகம். இதெல்லாம் ஐஸ்வர்யம். அக்ஷரகத்தின், அக்ஷரகத்தின் தான் கைவல்யம் அப்படின்னா நம்மளையே நம்ம உணர்ந்து கொள்வது. நம்ம யார், நமக்குள்ள அந்தர்யாமியா இருக்கக்கூடியவன் யார், இந்த ஆத்மா அவனுக்கே கைங்கரியம் பண்ணுவதற்காக இருக்கக்கூடியது அப்படின்ற ஞானம் எல்லாம் பிறக்கிறது இல்லையா, அதுவே அக்ஷரகத்தின் பரமம். இந்த நாம் யார் அப்படின்ற செல்ஃப் ரியலைசேஷன் இருந்துட்டு அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமியான பெருமாளை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது மூலியமா பரம், அதாவது வைகுண்டத்துல இருக்கக்கூடிய பெருமாளையும் அடைய முடியும். அதனால பரமம், ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தின் பரமம் அப்படின்னு 3 செல்வமும் நமக்கு சுலபமா கிடைக்கும். செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். இதுதான் முக்கியம். முதலையே சொன்ன மாதிரி 1 நாள் கேட்டவா, 2 நாள் கேட்டவா, 29 நாள் கேட்டவா, 30 நாள், 32 நாள், பாதி கேட்டவா, பாதி விட்டு போனவா, இங்க நேர்லயே இப்பவே கேட்டு இருக்கிறவா, யூடியூப்ல *2 வச்சு கேட்கறவா, *0.5 வச்சு கேட்கறவா, யூடியூப்ல நாளைக்கு காலத்தால கேட்கறவா, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். எல்லாருமே இன்புறுவர், எல்லாருக்குமே எல்லா செல்வமும் கிடைக்கும் அப்படின்னு பிராட்டி பாவத்துல தான் இப்போ தாய் அப்படின்றத உணர்ந்து எல்லாருக்குமே அந்த அனுகிரகம் கிடைக்கணும், எல்லாருக்குமே செல்வம் எல்லாம் கிடைக்கணும், எல்லாருக்குமே அந்த பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு பாடின பாடல் இந்த 30வது பாடல். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படின்னு இருக்கக்கூடிய பாடல். அதோட மட்டும் இல்லாம அவ இந்த இடத்துல கடைசியா வங்க கடல் கடைந்த மாதவனை அப்படின்னு சொல்றா இல்லையா. எப்படி லக்ஷ்மிக்கும் நாராயணனுக்கும் ஸ்வயம்பரமானது நடந்ததோ அது போல எனக்கும் நடக்காதா அப்படின்னு அங்க ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. ஏன் அப்படின்னா, அவ இந்த நோன்ப நூற்கறதே எப்படியாவது பெருமாள் அடைஞ்சிடணும் அப்படின்னு தான். பர கிடைச்சிருது, செல்வம் கிடைச்சிருது, பிரபத்தி கிடைச்சிருது, கைங்கரியம் கிடைச்சிருது. ஆனா பெருமாளை அடைய வேண்டாமா? அவ மனசுல அவ ஏங்கிட்டு இருக்கிறது பெருமாளுக்காக தானே. இங்கேயோ இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கோம். தை திங்கள் அப்படின்னா, தை மாதம் அப்படின்னா உத்தராயண காலம், அது முக்கியமானது கண்டிப்பா. இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அர்ச்சிராதி மார்க்கத்திலயுமே உத்தராயணம் அப்படின்னு ஒரு காலம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த தை அப்படின்றது தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது வெறும ஒரு வாக்கியம் அப்படின்றது மட்டும் கிடையாது. இதுதான் உத்தராயண காலம், பெருமாளுக்கு உகந்த காலம். வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் நமக்கு வரணும், வாழ்க்கையில நல்ல வழி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த தை திருநாளை நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம். அப்பேற்பட்ட இந்த தையில இருந்து இந்த மார்கழியில அவள் என்ன பிரார்த்திக்கிறா,
அவள் பிரார்த்திக்க கூடியது பெருமாளோட ஐக்கியமாகணும் அப்படின்றது. நம்ம பிரார்த்திக்க வேண்டியதும் அந்த பெருமாளையே போய் சேரணும், அடையணும், அவன் கைங்கரியமே எப்பவும் கிடைக்கணும் அப்படின்றதுதான். நல்ல மார்க்கம் கிடைக்கணும் அப்படின்றதாலதான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவா. நமக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்கோ. இன்னைக்கு இந்த மார்கழியில 29 நாட்கள் மட்டுமே அமைஞ்சதால 30வது நாள் தை திருநாள் அன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இதுல நமக்கு 2 போனஸா கிடைச்சிருக்கு. முதல்ல லக்ஷ்மி நாராயண ஸ்வயம்பரம், அடுத்தது ரங்கமன்னார் ஆண்டாள் ஸ்வயம்பரம் அப்படின்னு கிடைச்சிருக்கு. நமக்கு டபுள் போனஸ். இப்போ இந்த கல்யாணம்னு சொல்றது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா, கல்யாணம்னாலே முன்னாடியே பார்த்தோம், பிராட்டி எல்லா ஸ்திரீகளும் இருக்கும்போது, அதாவது தேவர்களா இருந்தாலும் அவ எல்லாருமே ஸ்திரீகள் தான். ஒரே புருஷன் அந்த பரம்பொருள் தான். அந்த பரம்பொருளை தான் அடையணும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் வேகமா போய் பெருமாளை சேர்ந்தாள், பெருமாளை அடைந்தாள், பெருமாளுக்கு மாலை சூடினாள் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? இதுவே ஸ்வயம்பரம். அப்போ பிராட்டி என்ன காமிச்சு கொடுக்குறா அப்படின்னா, என்னவா இருந்தாலும் அவளே எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் பிரதிநிதி. ஒரு பிரதிநிதினா ரெப்ரசன்டேட்டிவா பிரதிநிதியா இருந்து நாம் செய்ய வேண்டிய காரியத்தை தானே செய்து காமிக்கிறா. நம்ம என்னவா இருந்தாலும் பெருமாளையே அடையணும், நம்ம என்னவா இருந்தாலும் அந்த பெருமாளையே நினைக்கணும், அந்த பெருமாளையே சேரணும் அப்படின்றத தானே மெனக்கெட்டு நடந்து காமிக்கிறா இல்லையா? அது லக்ஷ்மி ஸ்வயம்பரத்துல நமக்கு காமிச்சு கொடுக்குறா. அத போலவே ஆண்டாள் ஸ்வயம்பரத்திலையும் காமிச்சு கொடுக்குறா. என்னவா இருந்தாலும் பெருமாளையே அடையணும் அப்படின்றத காமிச்சு கொடுக்குறா. அதுக்காக தான் இந்த பாவை நோன்பு 29 நாள் முடிஞ்சது. கடைசி நாள் அன்னைக்கு எப்படி லக்ஷ்மி நாராயணனை அடைந்தாளோ அது போல நான் உன்னை அடைய மாட்டேனா, நான் உன்னை வந்து சேர மாட்டேனா, மாதவா கேசவா அப்படின்னு உருகி உருகி பாடுறாளும். இப்படி பாடி பார்த்தாலும் பெருமாள் வரல. அதனால தையொரு திங்களும் தரை விளக்கி தன் மண்டலமிட்டு மாசி முன்னாள் அப்படின்னு தையிலிருந்து ஆரம்பிச்சு இன்னொரு பிரார்த்தனை ஆரம்பிக்கிறது. இப்ப என்னன்னா, முதல்ல திருப்பாவையோட ஏற்றமே என்னன்னா, பெருமாளை முன்னிட்டு பெருமாளை அடைவது அப்படின்றது திருப்பாவையோட ஏற்றம். ஆனா இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான்னா, எத்தத்தின்னா பித்தம் தெளியும் அப்படின்றதுதான் நாச்சியார் திருமொழி முழுக்க முழுக்க. ஏன் அப்படின்னா, 48 நாள் ஒரு மண்டல காலம் தையிலிருந்து ஆரம்பிச்ச மாசி வரைக்கும் மன்மதனுக்கு நோன்பு இருக்காளாம். ஏன் அப்படின்னா, மன்மதன் என்னவா இருந்தாலும் ஒரு கணவனையும் மனைவியோ இல்ல காதலர்களையோ சேர்த்து வைக்கிறதுதான் மன்மதனோட வேலை. அதனால இங்க நான் துடிச்சுட்டு இருக்கேன், நான் காதலி, என் காதலனிடம் என்னை சேர்த்து வைக்க மாட்டியா, அவன் பொசுங்கி போவான் அப்படின்றது தெரியும். சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் சிவபெருமான் மேல ஒரு அம்பு இட்டு அது மூலியமா அவரோட நெற்றிக்கண்ணானது திறந்து மன்மதன் அனங்கனானான், பஸ்மமானான் அப்படின்ற கதை நமக்கு தெரியும். பஸ்மமானாலும் பரவாயில்ல, சரீரமே இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா பிரிந்து இருக்கக்கூடியவர்களை சேர்த்து வைப்பதே என்னோட கடமை அப்படின்னு செய்தாங்க இல்லையா? அத போல பிரிந்து நான் இங்க தவித்துக் கொண்டிருக்கிறேன், என்ன நீ பெருமாளோட சேர்த்து வைக்க மாட்டியா அப்படின்னு பிரார்த்தனை பண்றா, அழறா. எத்தத்தின்னா பித்தம் தெரியும் அப்படின்ற நிலைமையில இருக்காளாம். அதுக்கு நம்ம கேட்க கூடாது, நம்ம மன்மதன் கிட்ட போலாமா, நம்ம வேற ஒரு தெய்வத்துக்கிட்ட போலாமா, நம்ம வெவ்வேறு மதங்கள்ல சொல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டா, ஆண்டாள் பிராட்டி அளவுக்கு ஞானமும் பக்தியும் பழுத்து இருந்ததுன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி பண்றச்சே அதோட பாவமே வேறையா இருக்கும், அது அப்படியே மாற்றத்தோட இருக்கும். அதனால நம்மளாலெல்லாம் செய்ய முடியுமான்னு அது ரொம்ப கஷ்டம். ஆண்டாள் பிராட்டி செய்தாள் அப்படின்னா அவ பாவம் அப்படி, அதனால இப்படி பண்றா. இன்னொரு இடத்துல இதெல்லாம் முடிஞ்சு போயிடுறது, ஆனாலும் பெருமாள் வரல. அதனால கூடலே அப்படின்னு ஒரு பெரிய வட்டம் விட்டு உள்ள நிறைய வட்டம் வட்டமா போட்டுட்டே வருவாளாம். அந்த வட்டம் 2ஆ முடிந்தது, ஈவன்ல முடிஞ்சது அப்படின்னா நினைச்ச காரியம் நடக்கும். இவளுக்கு ஒரு வாட்டியும் ஈவனாதான் வந்துட்டு இருக்கு, ரெட்டையாதான் வருது, ஆனாலும் பெருமாள் வரல. சரி இப்ப என்ன பண்றது? ஒரு குயிலை கூப்பிடுறா, குயிலே உனக்கு என்னெல்லாம் வேணுமோ நான் பண்ணி கொடுக்குறேன், ஆனா அந்த பெருமாளை போய் கூட்டிட்டு வாயேன். அந்த பெருமாள் வரானான்னு சொல்ல, குயிலே நீ கூவுக அப்படின்னு நீ அவன் வளர்ந்த பாட மாட்டியா, அவன் வந்ததே எனக்கு சொல்ல மாட்டியா, செய்தி தெரிவிக்க மாட்டியா அப்படின்னு அவ கையில ஒரு கிளி இருக்கு, அந்த கிளியையும்
குயிலையும் சேர்ந்துக்கோங்கோ, நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா கூட இருந்துக்கோங்கோ, ஆனா எப்படியாவது எனக்கு கிருஷ்ணன் வர செய்தியா சொல்ல மாட்டேலா அப்படின்னு பாடுறா. ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மேகங்கள் அனுப்பி வைக்கிறா, தூது அனுப்புறா, குயில தூது அனுப்புறா, என்னெல்லாம் கிடைக்கிறதோ எல்லாத்தையுமே வண்ட தூது அனுப்புறா. இப்படி ஒவ்வொன்னா தூது அனுப்பி பாக்குறா. தூது அனுப்பினாலாவது கிருஷ்ணன் வரமாட்டானா அப்படின்னு ஏங்குறா. இன்னொரு ஒரு நிலையில அவளே தூங்கிட்டு இருக்கா. ஜாகிரத, ஸ்வப்னம், சுஷுப்தி அப்படின்னு 3 நிலையிலையும் அவளுக்கு பெருமாள் மட்டுமே தெரியறா. அப்படி தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்வப்னத்திலையும் வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றெதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோடினான் அப்படின்னு அந்த நாரணன் நம்பி அந்த பெருமாள் என் முன்னாடி நடந்து வந்து என் கை பிடிக்கிறார். எனக்கும் அவருக்கும் லாஜகோமம்லாம் நடக்கிறது. அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழி, குங்குமம் அப்பி குளிர்ச்சாந்தம் மட்டித்தென்று ஒரு வைதீகமா சொல்லப்பட்ட கல்யாண முறைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு தானும் அதை சொல்லிண்டே வந்து இப்படியெல்லாம் எனக்கு திருமணம் நடந்தது, அந்த பெருமாளோட அவ்வளவு அழகா திருமணம் நடந்தது அப்படின்னு தோழிமார்கள் கிட்ட சொல்றார். அதையும் தரிக்க முடியாம இன்னும் ஒரு படி மேல என்னன்னா, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சங்கத்தை எடுத்துட்டு போக கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்து இருக்குமோ அப்படின்னு அந்த பாஞ்சஜன்யமே மத்த ஆயுதங்கள் எதுவுமே பெருமாளோட வாய் வரைக்கும் போகாது. ஆனா வாய் வரைக்கும் அந்தரத்துக்குள்ளேயும் போகக்கூடியது அந்த பாஞ்சஜன்யம் மட்டும்தான். அவரோட வாய் சுவையும் நாற்றமும் எப்படி இருக்கும்னு சொன்னேன். அது நீ சொன்னா எனக்கு நன்னா இருக்குமே, அதை நான் அனுபவிக்கிறதுக்கு தானே இருக்கேன் அப்படின்னு பாக்குற விஷயங்கள் எல்லாம் பெருமாளா படுறது. பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் பெருமாளோட ஒத்தே இருக்கு, அந்த பெருமாளோட சேர்த்தே இருக்கு. இப்படி பார்க்க ஆரம்பிச்சுதான். அதுக்கப்புறமா ஒரு காலம் என்ன ஆறுது அப்படின்னா, தோழிகள் எல்லாம் கூப்பிட்டு பெருமாள் வர மாதிரி தெரியல, பிருந்தாவனத்திலேயே அந்த அந்த கோவர்தனத்துக்கே என்னை உயிர்த்திடுமின், கோகுலத்துக்கே உயிர்த்திடுமின், என்ன அங்க கொண்டு போய் விட்டுடும்போ, அங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணனை நான் சேவிச்சுக்கிறேன், அங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த அளவுக்கு போயிட்டாலாம். என்னை எப்படியாவது கொண்டு போய் விட்டுடுங்கோ, இந்த உயிர் தரிக்காது, இந்த உயிர் தரிக்காது அப்படின்னு பாடுறா. இந்த அளவுக்கு இவ துடிக்கிறத பார்த்த உடனே என்ன செய்யறதுன்னு தெரியலையே, என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்னு தோழிகளும் வருத்தப்படுறா. எவ்வளவோ புத்திமதி சொல்லி பாக்குறா. அர்ச்சாவதார மூர்த்தி எல்லாம் நம்ம போய் சேவிக்கதான் முடியும், கல்யாணமா செய்து கொள்ள முடியும். நீ சீதையா இல்ல ருக்மிணியா? அந்த அர்ச்சாவதாரம் அந்த விபவ அவதாரத்துல யார் இருக்காளோ அவளைதான் அடைய முடியும் அப்படின்னு தோழிகள் எல்லாம் சொல்லி பாக்குறான். ஆனாலும் இவ கேட்கவே மாட்டேன்றான். அர்ச்சாவதார மூர்த்தியும் வருவார் அப்படின்னு அவ்வளவு கான்பிடன்ஸோட, அவ்வளவு தைரியத்தோட, நம்பிக்கையோட இருக்காளாம். அதனாலதான் ஆண்டாள் திருக்கல்யாணத்துக்கு ஒரு தனி ஏற்றம். என்னன்னா, சீதா கல்யாணம் பண்ணிக்கணும் ராம அவதாரத்துல அப்படின்னா வீரிய சுல்கம். ராமர் போய் அந்த சிவதனுஷ நாணயத்தினாதான் சீதை கிடைப்பா. வீரியத்தை அப்ப கொடுக்கணும், சுல்கம். இது முக்கியமான விஷயம், பதிவு செய்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல எல்லாம் பெண் வேணும் அப்படின்னா வரதட்சணை இந்த மாப்பிள்ளை கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் வரதட்சணை, வரன் கொடுக்க வேண்டிய தட்சிணை அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ராமருக்கும் சீதைக்கும் நடக்கிறச்சே, விவாகம் நடக்கிறச்சே வீரிய சுல்கம். ராமர் வீரத்தை காமிச்சு அது மூலியமாதான் சீதையோட கருத்தை பற்றினார். அப்படி ஒண்ணு கொடுத்துதான் சீதை கிடைச்சா. அது போல எத்தனையோ விஷயங்கள். நீங்க ஸ்ரீனிவாச கல்யாணம் எடுத்திருந்தாலும் சரி, ருக்மிணி கல்யாணம் எடுத்திருந்தாலும் சரி, ருக்மிணி கல்யாணத்திலயும் அவர் ரொம்ப மெனக்கிடுறார். யுத்தம் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறமா தான் ருக்மிணி கிடைக்கிறா. ஆனா ஆண்டாள் கல்யாணம் மட்டும் என்னன்னா, பெருமாளுக்கு ரொம்பவும் மனத்துக்கு பிடித்ததான ஒரு கல்யாணம்னா அது ஆண்டாள் கல்யாணம் தான். ஏன்னா அவளே விரும்பி விரும்பி வரா. என்னால இருக்க முடியல, என்னால தரிக்க முடியல, பெருமாளே என்னை கூப்பிட்டுக்கோ 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 அப்படின்னு தானே ஓடி வரார். பெருமாள் ஒன்னும் செய்ய வேண்டாம், ஆண்டாள் பிராட்டி நீ வா அப்படின்னு சொன்னா மட்டும் போதும். அவ்வளவு மட்டும்தான் அவருக்கு. ரத்னம் தன்னையே வந்து சேரக்கூடியது, தன்கிட்ட தானே வரக்கூடியது. பெருமாள் கிட்ட தானே அந்த ரத்னம் வளர்றதுக்காக துடிச்சுன்னு இருக்கு, தானே வந்து சேர போறது. அப்பேற்பட்ட கல்யாண வைபவம் இந்த ஆண்டாள் திருக்கல்யாணம். அதனால அர்ச்சாவதாரத்துல எப்படி கல்யாணம் செய்து கொள்வது அப்படின்றது தெரியாம இந்த தோழிமார்கள் எல்லாரும் இருக்கும்போது அவள் சொல்றா, கடைசியா எனக்கு ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்கு. அது என்னன்னா, என் அப்பா அவர் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 அப்படின்னு பெருமாள் வெள்ள வந்துட்டானா
யாராவது பார்த்து கண்ணு வச்சிருவா, அதனால நீ உள்ளேயே இரு அப்படின்னு கிளப்பி விட்டவர், அனுப்பி வைத்தவர். அவர் கூப்பிட்டானா பெருமாள் வந்துருவார். அதனால நான் அவர்கிட்ட போய் நிக்க போறேன். அதனாலதான் பட்டர்பிரான் கோதை சொன்னேன். ஆச்சாரியன் முழுக்க முழுக்க ஆச்சாரியனை பாடியது அப்படின்னா ஆழ்வார்கள் கோஷ்டிலேயே 2 பேர். ஒண்ணு மதுரகவி ஆழ்வார், நம்மாழ்வாரையே பாடினா, இன்னொன்னு ஆண்டாள் பிராட்டி. ஆண்டாள் பிராட்டியோ பெருமாளை பத்தியே பாடியிருப்பா. கடைசியில ஆச்சாரியன் முகமாதான், ஆச்சாரியன் மூலியமாதான் எனக்கு இது கிடைச்சது அப்படின்னு சொல்லிடுவா. அதனால அந்த ஆச்சாரிய முக்கேன, ஆச்சாரியனாலதான் எனக்கு இத்தனையும் கிடைச்சது அப்படின்னு சொல்லிடுவா. அதனால ஆச்சாரியன் மூலியமாதான் இப்ப பெருமாளையும் அடைய போறா. இப்போ கல்யாணம் அப்படின்றது மங்களம், பரம்பொருளான அந்த பெருமாளை அடைய வேண்டியதுதான். அதுவும் ஆச்சாரிய முக்கேன தான் நடக்கணும் அப்படின்னு ஒரு படி மேல ஆண்டாள் பிராட்டி நம்ம எப்படி சரணடைவது, நம்ம எப்படி பெருமாள் அடைவது அப்படின்னு காமிச்சு கொடுக்குறா. ஆச்சாரிய முக்கேன அடையணும் அப்படின்றத காமிச்சு கொடுக்குறா. அதனால இப்ப பெரியாழ்வார்கிட்ட வந்தாச்சு. பெரியாழ்வார்க்கும் எப்படி நம்ம பெண்ணு இவ்வளவு பக்தியோட இருக்காளே, நம்ம என்ன செய்வதுன்னு தெரியலையே, இது நிறைவேறணுமே, பெருமாளோட மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய காலம். அந்த காலத்துல இவரோட கைங்கரியமோ பூமாலை சூடுவது, பூமாலை சூட்டுவது பெருமாளுக்கு. பிராட்டியும் ஆண்டாலும் என்ன பண்ணுவா அப்படின்னா, தான் முதல்ல அந்த மாலையை சூட்டிண்டு அதுக்கப்புறமா தான் பெருமாளுக்கு கொடுத்து அனுப்புறா. இப்படி பண்ணும்போது ஒரு நாள் அந்த மாலையில ஒரு கேசம் இருந்தது, அபச்சாரம் அப்படின்னு நினைச்சுட்டு பெரியாழ்வார் அந்த மாலைய வச்சுட்டு வேற மாலை தொடுத்து அந்த மாலைய பெருமாளுக்கு சூடுறார். அது அருந்தருந்து விழுந்துட்டே இருக்கான். ஏ பெருமாளே, இன்னைக்கு நான் சூடுற மாலையை நீங்க ஏத்துக்க மாட்டேன்றேளே அப்படின்னு கேட்டா, எனக்கு ஆண்டாள் பிராட்டி சூடின மாலை தான் வேணும், அந்த கோதை சூடின மாலை தான் வேணும் அப்படின்னு சொல்றா. ஏன் அப்படின்னா அதுல அவளோட வாசம் இருக்குமே, அவளோட பக்தி இருக்குமே, அதுதான் வேணும். என்னை அவள் பிரேமையாலும் பக்தியாலையும் ஆண்டாள் அப்படின்னு ஒரு சூச்சனை முதலையே கொடுத்துடுறார். அதனால அன்னைக்கு வரைக்கும் கோதா கோதான்னு கூப்பிட்டு இருந்தவர் ஆத்துக்கு வரச்சே ஆண்டாள் ஆண்டாள் அப்படின்னு கூப்பிட்டு வர்றார். பக்தியாலையும் பிரேமையாலையும் ரங்கனையே ஆண்டதால அவளுக்கு ஆண்டாள் அப்படின்ற பெயர். அப்ப சூச்சனை கொடுத்துட்டார். ஆனா எந்த ரூபத்துல வரப்போறாருன்னு தெரியலையே, எப்படி இவளை ஏத்துக்க போறாருன்னு தெரியலையே அப்படின்னு பெரியாழ்வார் வருத்தப்பட்டு இருக்கார். மத்த தகப்பனாரா இருந்தானா இவளுக்கு எப்படி புத்தி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிப்பார். இவரோ எப்படி பெருமாள் இவளை ஏத்துக்க போறாருன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாளாம். அதனாலதான் பெரிய ஆழ்வார் பெரிய விஷயத்த பண்ணியிருக்கார். அதனால பெரிய ஆழ்வார், பெரிய பெருமாளுக்கே மாமனாரா இருந்ததால பெரிய ஆழ்வார். இப்படி இவர் நினைச்சுட்டே இருக்கச்சே 2 விதமா இந்த கதை சொல்றது உண்டு. ஸ்ரீரங்கத்து பாணி, ஸ்ரீவில்லிபுத்தூர் பாணி அப்படின்னு. அதுல ஸ்ரீரங்கத்து பாணியில பெருமாள் ஸ்வப்னத்துல உத்தரவிட எல்லா அலங்காரமும் பண்ணிண்டு சகல ஆபரணமும் தரிச்சுண்டு அழகான வஸ்திரங்கள்லாம் உடுத்திண்டு தோளுக்கினியான்ல பிராட்டிய ஆண்டாள் பிராட்டிய அழைச்சுண்டு வர, அவள் அப்படியே ஸ்ரீரங்கத்துக்குள்ள போனா அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் அந்த ஆதிசேஷன் மேல கால வச்சு பெருமாள் மேல உட்கார்ந்து அப்படியே பெருமாளுடைய ஐக்கியமாயிட்டா அப்படின்ற கதை உண்டு. கேக்குறதா? கேக்குறதுமா, அடியேன்மா கேக்குறதுமா. அந்த இத நீங்க வேணா ரிமூவ் பண்ணிடலாம், அந்த இன்னொரு ஐடிய. க்ஷமிக்கணும். அது இதுல இருந்துதான் பேசுறேன். பாணி என்ன அப்படின்னா, ஆச்சாரிய முக்கேன தானே பெருமாளை நம்ம அடையணும். அப்ப அந்த ஆச்சாரியன் கிட்ட போய் நிக்கிறா ஆண்டாள் பிராட்டி. எனக்கு இப்போ பெருமாளை அடைந்தாகணும், நீங்க கூப்பிட்டா பெருமாள் வருவார், அவரை கூப்பிடுங்கோ அப்படின்னு சொல்றா. இவர் என்ன பண்றார், எந்த பெருமாள் வேணும்னு கேட்கிறார். ஆண்டாளோ எல்லா பெருமாளையும் வர சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றா. அப்போ 106 திவ்ய பெருமாளும் அங்க வந்திருக்காளாம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. 106 ஏன்னா 108ன்றது பரமம் வியூகம்
அப்படின்னு பரம் வியூகம்னு சொல்லக்கூடிய வைகுண்டமும் க்ஷீராப்தியும். அங்க 2 திவ்ய தேசத்துல இருந்து இருக்கக்கூடிய பெருமாளை கூப்பிடல, ஏன்னா நம்ம தான் அங்க போக வேண்டியது இருக்கும். மத்த 106 திவ்ய தேசத்துல இருக்கக்கூடிய பெருமாளும் அங்க வந்தாச்சு, கருட சேவையில இருக்கா. அதனாலதான் பிரதிநிதியா இன்னைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல 5 பெருமாளுடைய கருட சேவை. ஏன்னா 106 பெருமாளுடைய கருட சேவை வந்துட்டானா எப்படி அந்த ஊர் தாங்கும்? அதனால 5 கருட சேவை மட்டும் இன்னைக்கும் பிரதிநிதியா இருக்கு. 106 பெருமாளும் வரிசையா நிக்கிறா. வரிசையா நின்று இருக்கறச்சே ஒருத்தரையா காமிச்சுன்னு வந்துட்டு இருக்காரு பெரியாழ்வார். இந்த பெருமாளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா, திருமணம் செய்து கொள்றியா அப்படின்னு கேக்குறா. இப்ப பத்ரிகாசிரமம் அப்படின்னானா பத்ரிநாத்ல எங்கேயோ குளிர்ல இருக்கார். 6 மாசம் குளிரு, 6 மாசம் வெயில்னு சொல்றா, அங்கெல்லாம் இருக்க முடியாது அப்படின்றா. சரி திருப்பதி பெருமாளை அப்படின்னா ஏற்கனவே வாங்கின கடனையே அவர் இன்னும் அடைக்கல, அப்புறம் அங்க என்ன போய் இருக்கிறது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. சரி வடபத்திரசாயி நம்ம ஊர்ல இருக்கக்கூடியவர் அப்படின்னா அவரோ இந்த ஊர்லயே இருக்கார், இந்த ஊர்லயே கல்யாணம் பண்ணி கொடுத்தா எப்படி பக்கத்து ஊரா கொடுப்பா அப்படின்னு சொல்றா. இப்படி ஒருத்தரையா ரிஜெக்ட் பண்ணிண்டே வந்துட்டே இருந்து கடைசியில ரங்கமன்னார் ரங்கநாதன் அப்படின்னு கொண்டு வந்து நின்ன உடனே இவர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு பெருமாளுக்கு மாலை இடுறா. அழகா மாலை மாத்தினால் கோதை மாலை மாற்றினால், மாலை சாத்தினால் கோதை மாலை சாத்தினாள் அப்படின்னு அழகா ரங்கமன்னாருக்கும் ரங்கமன்னார் அர்ச்சக முக்கேன மாலை சாத்துவதும், ஆண்டாளும் பெருமாளுக்கு மாலை சாத்துவதும், இப்படி அழகா மாலை மாத்திண்டு அழகா இவா 2 பேருக்கும் அற்புதமான விதத்துல திருமணமானது நடந்தது. அவர் ரங்கமன்னாரும் ஆண்டாள அயஷண்டு ஸ்ரீரங்கம் வர அங்கேயே அவளை சேர்த்துண்டா, அவளை ஏத்துண்டா, அங்கேயே சேர்ந்து இருக்கா அப்படின்றது கதை. இப்படி வெவ்வேறு பாணிகள் உண்டு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆண்டாள் பிராட்டி யாருமே நினைச்சு பார்க்க முடியாது. நம்ம அர்ச்சாவதார மூர்த்தி இன்னைக்கும் அம்ச பண்றோம், நைவேத்தியம் பண்றோம் அப்படின்னா அந்த விக்கிரகம் என்ன ஏத்துக்க போறது? அந்த விக்கிரகத்துக்கு இல்ல நமக்கு தான், ஆனா அந்த விக்கிரகத்துக்கு சும்மா காமிக்கிறோம் அப்படின்ற பாவனையில நம்ம இருக்கோம். ஆனா ஆண்டாள் பிராட்டி எதுக்காக மெனக்கிட்டு வந்தா, அவதரித்தா அப்படின்னா அந்த அர்ச்சாவதார மூர்த்தியும் ஒரு சிலைன்னு நம்ம நினைச்சாலும் அந்த அர்ச்சாவதார மூர்த்தி கூட வந்து திருமணமே செய்து கொள்ள முடியும். ஆனா விசுவாசம் இருக்கணும், பக்தி இருக்கணும். அந்த திருட பக்தி இல்லைன்னா எதுவுமே சாத்தியம் கிடையாது. என்ன நினைச்சாலும் முடியும். வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தால் போதும். தூயோமாய் வந்தியாம் தூ மலர் தூவி தொழுது. ஆண்டாள் பிராட்டியோ 2 தூ மலர தூவினான். அதாவது 2 மாலைய சமர்ப்பிச்சா. ஒண்ணு பூ மாலை, இன்னொன்னு பா மாலை. நம்மளால பா மாலைய சாத்த முடியுமான்னு தெரியல, நமக்கு அவ்வளவு திறமை இருக்கான்னு தெரியாது. பூ மாலைய சாத்துறோம் அப்படின்னா தூயமா இருக்கோமான்னு தெரியாது. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எதுவா இருந்தாலும் கிருஷ்ணனுக்கே அர்ப்பணம் அப்படின்னு சமர்ப்பிக்கலாம். பா மாலை எதை தொடுத்து கொடுத்திருக்காளோ ஆண்டாள் பிராட்டி அத நம்ம ஆச்சரியமா நித்தியமும் சமர்ப்பிச்சாலே போரும். இத வாயினாலையும் பாடி மனத்தினாலையும் நித்தியமும் சிந்தித்தோம். எப்படி ஆண்டாள் பிராட்டி பெருமாளை அடைந்தாளோ, ரங்கமன்னார அடைந்தாளோ, நம்பெருமாளை அடைந்தாளோ, அது போல அந்த வைபவத்தை நம்ம நினைச்சுட்டே இருந்து அது போலவே நம்ம அந்த பெருமாளோட ஐக்கியமாகணும், அந்த பெருமாளையே அடையணும். நித்திய கைங்கரியம் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆகும் அப்படின்னு நித்திய கைங்கரியம் கிடைச்சாலே போதும். அதுக்கு நம்ம நித்தியமும் சங்கீர்த்தனமும் நித்தியமும் ஸ்மரணமும் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுட்டாலே அதுவே இந்த மார்கழி நோம்பினுடைய ஒரு பெரிய பலன். மத்த இடத்துலதான் பாருங்க, எவ்வளவு நோன்பு இருந்தாலும் எவ்வளவு உற்சவம் இருந்தாலும் 15 நாளை தாண்டாது. ஆனா இந்த உற்சவம் மட்டும் எப்பேற்பட்ட உற்சவம் தான், 30 நாள் நடக்கக்கூடிய உற்சவம். 30 நாள் நோன்பு. ஆண்டாள் பிராட்டி 30 நாள் இருந்து இதை பாடி கொடுத்திருக்கா. அப்ப இவ்வளவு பெரிய மகத்துவமான நோன்பு மெனக்கிட்டு வந்து சொன்னதே இந்த தத்துவங்களை நமக்கு எடுத்து உணர்த்துவதற்காக தான். அதனால இது எல்லாமே நம்மளும் பின்பற்றி நல்லபடியா இருந்தோம், ஆண்டாள் பிராட்டி சொன்னது போல இருந்தோம் அப்படின்னா, திருட விசுவாசத்தோடு இருந்தோம் அப்படின்னா, மீராபாய் போன்றவாளுக்கெல்லாம் கூட அர்ச்சாவதாரம் அப்படின்றது தெரியல, ஒரு விக்கிரகம்னு தெரியல, கிருஷ்ணனாதான சாட்சாத் தெரிஞ்சது. அதே போல சக்குபாய் ஜனாபாய் போன்றவா எல்லாருக்குமே விக்கிரகமா தெரியல, பாண்டுரங்கன் பிரத்யக்ஷமா பாண்டுரங்கன் தன்னோட காந்தன் தன்னோட நாதன் அப்படின்னு தானே தெரிஞ்சா.
அது போல நமக்கும் காட்சி அளிப்பது முற்றிலும் நமக்கு பக்தி ஏற்படணும் அப்படின்றதுதான் நம்ம பிரார்த்தனையா இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி சத்சங்கங்கள் அபிவிருத்தி ஆகணும். சத்சங்கம் எல்லா இடத்துலயும் இருக்கணும். எல்லா சமயமும் நாம் செய்வது எல்லாமே அவனுக்கே அர்ப்பணிச்சுண்டு அவனையே பாடலாம். பக்தி பெருகணும், சத்சங்கம் பெருகணும். லோகமே சுகமா சௌக்கியமா எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னு ஆண்டாள் பிராட்டியே நமக்கு அனுகிரகம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன? அதனால எல்லா இடத்துலயும் அவனோட அனுகிரகமே இருந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ அப்படின்றத நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த ஒரு நன்னாள், தை நன்னாள் அன்னைக்கு, இந்த தை திருநாள் அன்னைக்கு நமக்கு ரெண்டு திவ்ய கல்யாண வைபவங்களை ஸ்மரிக்கக்கூடிய ஒரு பரமபாகியம் கிட்டியதே அவன் அனுகிரகம், அவனுடைய அருள். அதனால அந்த அருள் நமக்கு என்னைக்குமே இருக்கணும் அப்படின்றத இந்த நன்னாள்ல பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே மேலும் மேலும் சகல செல்வங்களும் சகல சௌபாகியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைச்சு அவனோட அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்றது எல்லாரோட பிரார்த்தனையுமாகவும் சமர்ப்பிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே அநேக சரணம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.